சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, அருள்மிகு உண்ணாமொழி சமேத அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி, திருத்தணி முருகப்பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி, அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத அருள் ஜோதிநாதனே திருவடிகள் போற்றி போற்றி, அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். குருவாழ்க, குருவே சரணம். திருச்சிற்றம்பலம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். ஐயா, நீங்க நால்வர் துதி பாடி விநாயகர் பாடல் பாடி நீங்களே ஆரம்பிச்சிருங்கய்யா. சிவாய நம. நன்றிங்கய்யா. மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை, இந்த நிலம்பிரை போலும் எயிற்றனை, நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை, முந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. போலியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாலி திரு நாவலூர் மண் தொண்டர் பதம் போற்றி, ஓலி மலி திருவாத ஊரர் திரு தாள் போற்றி, நம்பிரான் திருமூலன் அடியார்க்கும் அடியேன். மெய்யன்பர்களே, நம்மை எல்லாம் மேய்க் கொண்டிருக்கின்ற தில்லைக்கூத்தனின் திருப்பாதங்களை மனம் மொழி மைகளால் வணங்கி மகிழ்கின்றேன். சைவத்தையும் தமிழையும் இதுவரை நமக்கு கட்டி காத்து கொடுத்த அருள் இருக்கும் சைவ மடாதிபதிகளின் பொன்னார் திருவிகளை திக்கு நோக்கி தகனிட்டு வணங்கி மகிழ்கின்றேன். இந்த இணையத்தில் இருந்திருக்கும் அடியார் பெருமக்களின் திருவடிகளை சிவனடியாக எண்ணி என் சென்னி மீது சூட்டி கொண்டு இன்றைய திருமந்திர சிந்தனையை நாம் தொடங்கி தொடர்வோமாக. இன்று நாம் சிந்திக்க வேண்டிய தலைப்பு முதல் தந்திரம் 12 அந்தணர் ஒழுக்கம். சென்ற வாரத்துல நம்ம அக்னி காரியம் என்கின்ற அந்த வேள்விய காரியத்தை பார்த்தோம். அந்த வேள்வியை செய்வது யார்? ஏன்னா அந்த வேள்வியை செய்வது பெரும்பாலும் அந்தணர்கள் தான். இந்த அக்னி காரியம் செய்கின்ற அந்த அந்தணர்களுடைய தகுதியை சொல்வதால இது அக்னி காரியத்தின் பிறகு இந்த அந்தணர் ஒழுக்கம் வைக்கப்பட்டது. மக்களை பிராமணர், சத்திரியர், வைசியர், சூத்திரர் என்ற 4ஆக பிரித்தார்கள். அத எல்லா 7 வகை பிறப்பு இருக்கு. அந்த 7 வகை பிறப்புல உயர்ந்தது மக்கள் தான். இந்த மக்களை ஒழுக்கத்தால் உயர்ந்தோர் ஆக்க வேண்டும். அதனால் உயர்ந்தோர்கள் 4 வகை வர்ணங்களை பிடித்தார்கள். அந்த 4 வகை வர்ணங்கள் வர்ண ஆசிரமம் என்று சொல்வார்கள். வர்ணம் என்பது இந்த சமுதாய பாகுபாடு, ஆசிரமம் என்பது ஒரு தனி மனிதன் பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் என்ற ஒழுக்கம் நம்முடைய இந்து மதத்தில் இருந்தது. எனவே முதல் வர்ணம் அந்தணர்கள். அந்த அந்தணர்களுக்கு சிறப்பு ஒழுக்கம். ஏன்னா அவன் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இறைவனுக்கும் இறை வழிபாட்டுக்கும் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும். அந்த மாதிரி அர்ப்பணிக்கிறவன் தான் அந்தணர். அவனுக்கு மற்ற பொருள் தேடக்கூடிய அந்த இதெல்லாம் சுமைகள்லாம் இருக்கக்கூடாது. மக்கள் அவனுக்கு வேண்டிய அந்த சுமையெல்லாம் செய்து கொடுப்பார்கள். எனவே அவனுக்கு இறைவனை பற்றியே சிந்தித்துக் கொண்டு இறைவனை பற்றியே போதித்து கொண்டு இருக்க வேண்டும். அவர்கள் தான் அந்தணர்கள். இப்போது அந்த ஒழுக்கம் மாறிவிட்டது. இருந்தாலும் அந்தணர் என்போர் அறிவோர் மற்ற இவருக்கும் செந்தன்மை போன்றோர்களான். எல்லா உயிரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். அவன் தான் உண்மையான அந்தணன். அவன் செய்யக்கூடிய முக்கியமானது அக்னி காரியம். அந்த வேள்விகள் யார் சிறப்பாக செய்ய முடியும் என்ற அந்தணர்கள் தான் செய்ய முடியும். ஏன்னா அதற்கு உண்டான அந்த வேத மந்திரங்கள், ஆகம் மந்திரங்கள் அவற்றை முறையாக அவர்கள் படித்து அதை பயிற்சி செய்து வருகின்றார்கள். இந்த 7 வயதிலிருந்தே அவர்களுக்கு அந்த பயிற்சி கொடுக்கப்படுகின்றது. இப்ப நான் டாக்டருக்கு படிச்சு அதை நான் பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம திருமணி படிச்சு நம்ம பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி அவர்கள் அந்த சிவத்துக்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிப்பவர்கள். அவர்கள் செய்யக்கூடிய அந்த அந்தணர்கள், அந்த வேள்வியை செய்பவர்கள் அந்த வாழ்க அந்தணர் வானவர் ஆணினம் என்று நம்முடைய ஞான சம்பந்தரும் அந்த அந்தணரை முதன்மைப்படுத்தார். இந்த ஜாதியின் பொருட்டு அல்ல. அவர் உலக உயிர்கள் உய்ய வேண்டும் எப்படி என்று பெருமான் நினைக்கின்றாரோ அதே மாதிரி எல்லா உயிர்களும் சிறப்படைய வேண்டும்,
பெருமான் திருவடியை அடைய வேண்டும் என்பதற்காக அந்த காரியங்களை செய்யக்கூடியவர்கள் அந்தணர்கள். அதனால் அவர்கள் வந்து அந்தனர் ஒழுக்கம், நம்மை விட அவர்களுடைய ஒழுக்கம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கணும். பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றக்கெடும் என்று வள்ளுவர் சொல்வார். மரப்பினும் ஓத்துக்கொள்ளலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றக்கெடும். பிறப்புக்குன்னு ஒரு ஒழுக்கம் இருக்கு. அந்த ஒழுக்கத்திலேருந்து அவன் வந்து தவறக்கூடாது. அவன் வந்து வேதத்தை கூட மறந்துடலாம், மறந்தா கூட மறுபடியும் ஓதி கத்துக்கலாம். ஆனா அந்த ஒழுக்கம் வந்து கெட்டு போகக்கூடாது. அந்த அந்தர ஒழுக்கத்தை 14 மந்திரங்கள் வந்து சொல்லி இருக்கின்றார்கள். முதல் திருப்பாடு. அந்தனராவோர் அறுதொழில் பூண்டோளோர் செந்தல் ஓம்பி முப்போதும் நியமம் செய் தம் தவ நற்கருமத்து நின்றாங்கிட்டு சந்தியும் ஓதி சடங்கறுப்பார்களே. அந்த அந்தனருடைய இயல்பு என்ன, அவருக்கு உண்டான அந்த இலக்கணம் என்ன என்ற அதை பற்றி சொல்லியிருக்கின்றார்கள். எனவே அந்தனர் ஆவோர் அறுதொழில் பூண்டுளோர். அந்தனர் என்று சொல்லக்கூடியவர்கள் 6 தொழில்களை பூண்டவர்கள், 6 தொழிலை செய்யக்கூடியவர்கள். செந்தழல் ஓம்பி முப்போதும் நியமம் செய். அந்த அக்னி காரியம் அது காலம்படியும் செய்யணும், மாலையிலும் செய்யணும். அந்த அக்னி காரியம் செய்து முப்போதும் காலை நண்பகல் மாலை என்ற முப்போதும் 3 சந்தி வருகின்றது. அதை தவறாது நியமம் செய். இந்த நியமத்தில் தவறாது செய். தம் தவ நற்கருமத்து நின்று ஆங்கிட்டு. அவர்கள் வந்து அதுதான் அவர்களுக்கு உண்டான அந்த தவ ஒழுக்கம். அந்த தவ ஒழுக்கத்தை கருமத்து நின்று ஆங்கிட்டு அது சலியாமல் வந்து செய்ய வேண்டும். நான் நினைக்கிறேன், ஒரு நாள் நான் பேசுறாமா, எனக்கு உடம்பு முடியலமா, நான் வந்து திரும்ப கொஞ்சம் அடுத்த விட சிந்திக்கலாமா நான் சொல்லலாம். ஆனா அந்த அந்தனர் வந்து அந்த மாதிரி சொல்ல முடியாது. உடம்பு சரினாலும் சரி, அவன் வந்து அந்த காரியத்தை அவன் செய்து ஆக வேண்டும். எனவே அந்த தவ ஒழுக்கத்தில் அவன் சலியாது நிற்க வேண்டும். இந்த சந்தியும் ஓதி சடங்கு அறுப்பார்களே. வழக்கமா சந்தி வந்து 2 சந்தி சொல்லுவாங்க, சில பேர் வந்து 4 சந்தி சொல்வார்கள். என்ன ஆகுதுன்னா, காலையும் மாலை, காலையில வந்து இரவும் பகலும் வந்து சந்திக்கின்றது, மாலையில் வந்து பகலும் இரவும் சந்திக்கின்றது. அது சந்தி என்று சொல்வதான் வழக்கம். இது ஆனா நம்ம என்ன செய்யறாங்க, இந்த சூரியன் வந்து உச்சியில 12 மணிக்கு நிற்கிறதுல அது ஒரு சந்தியாகவும், நள்ளிரவு 12 மணி அது வந்து ஒரு சந்தியாகவும் சில யோகிகள் வந்து வைத்திருப்பார்கள், சிவயோகிகள். அந்த நள்ளிரவு 12 மணிக்கு வந்து அவர்கள் எழுந்திருத்து சில யோக பயிற்சிகளை, சில ஜபங்களை வந்து அவர்கள் செய்வார்கள். ஏன்னா நள்ளிரவில் நட்டம் பயின்றாடும் நாதன் இல்லையா, நள்ளிரவில் செய்யக்கூடியவர் அந்த சிவ யோகிகள். இந்த அந்தர்களுக்கு வந்து 2 சந்தி தான், காலை சந்தி மாலை சந்தி. இருந்தாலும் மதியத்திலும் வந்து அந்த காரியத்தை வந்து செய்வார்கள். அந்தனராவோர் 6 தொழில் பூண்டுள்ளார். நம்ம என்ன 6 தொழில் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா, ஓதல் ஓதுவித்தல். ஏன்னா தினசரி வந்து அந்த காயத்ரி மந்திரத்தை ஓதணும். அதை மற்றவர்களுக்கு வந்து நான் காயத்ரி மந்திரம் படிக்கிறேன்னா ஒரு தீட்சையை பெற்ற ஒரு அந்தரன்ட்ட போய் கேட்டு அதன் மூலம் செஞ்சாதான் நமக்கு வந்து பயன் கிடைக்கும். அது மாதிரி வேதம் ஓதுதல், வேதம் ஓதுதல். இப்ப நாங்க சில பேர் வந்து ஸ்ரீருத்ரம் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப ஸ்ரீருத்ரத்திலும் வந்து அதை ஓதல் ஓதுவித்தல் என்ற அந்த 2 கருத்து இருக்கு. எனவே அந்த வேதத்தை ஓதல் ஓதுவித்தல் அது முதல் 2 தொழில். அடுத்து வந்து வேட்டல் வேட்பித்தல். வேட்டல்னா வந்து வீட்லயும் சரி கோயிலையும் சரி அந்த வேள்வியை வந்து செய்ய வேண்டும். அதான் வேள்வியை செய்வதுதான் வேட்டல். வேட்பித்தல், வீட்டுல வந்து ஒரு கணபதி ஹோமம் செய்யுங்க, ஒரு ருத்ர ஹோமம் செய்யுங்க அப்படின்னு சொன்னா வீட்டுக்கு வந்து அவர் வந்து செஞ்சு கொடுப்பாரு. எனவே அவர் வந்து தானாக வேள்வி செய்தல், மற்றவருக்காக வேள்வி செய்தல். அடுத்து 5வது 6வது ஈதல் ஏற்றல். என்னப்பா, அந்த பிராமணனுக்கு வந்து ராஜாக்களும் சரி பிரபுக்களும் சரி அவர்கள் வந்து இந்த காலத்து செட்டியார்களும் சரி நிறைய வந்து பணத்தை வந்து கொடுப்பார்கள். அதை வந்து ஏற்றுக்கொள்வார்கள். ஏற்றுக்கொண்டு அதை மற்றவர்களுக்கு கொடுப்பார்கள். எல்லாத்தையும் உடம்புக்கு வந்து என் குடும்பத்துக்கு இவ்வளவு போதும், இதுக்கு மேல எக்ஸஸா இருக்கா, எனக்கு வந்து பொருளாசை வந்துடும், அதை சேமிக்கணும்னு தோணும், பேங்க்ல போகணும்னு தோணும், அப்புறம் எவன் வந்து அதிக வட்டி கொடுக்குறான்னு அந்த மாதிரில எண்ணம் போவோம். அதில் தேவைக்கு போக இது அதிகமா இருக்கோ அதை வந்து மற்றவர்களுக்கு ஈய வேண்டும். என்னை விட ஒருத்தன் வந்து செல்வத்தில் வந்து கொஞ்சம் குறைவா இருப்பான், அவனுக்கு வந்து அந்த பொருளை கொடுக்க வேண்டும் என்ற அந்த 6 ஓதல் ஓதுவித்தல், வேட்டல் வெட்பித்தல், ஈதல் ஏற்றல் என்ற அந்த 6 தொழில்களையும் அவர்கள் கொண்டவர்கள். 2வது செந்தல் ஓம்பி முப்போதும் நியமம் செய்வர்கள். 3 போது என்ன, ஒண்ணு வந்து காலை நண்பகல் மாலை. இது வந்து வைதிக ஒழுக்கம். சைவ ஒழுக்கத்துல வந்து அதிலும் ரொம்ப தீவிரமா போறவங்களுக்கு வந்து நள்ளிரவும் வந்து உண்டு. காலை நண்பகல் மாலை அதான் ஓம்பி முப்போதும் நியமம் செய். அந்த 3லயும் வந்து அவர் நம்ம அனுஷ்டானம்னு சொல்றோம். நிறைய பேர் வந்து அனுஷ்டானம் வாங்கியிருப்பீங்க, சமய தீட்சை வாங்கி அனுஷ்டானம் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க.
சில பேர் வந்து சிவ பூஜை கூட செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. இது வந்து 3 வேளைகளிலும் அந்த செய்யப்படக்கூடிய நியதிகள். அந்த நியதிகள் என்ன? அந்த நியதியை வந்து சொன்னா நம்ம வந்து அனுஷ்டானம்னு சொல்றோம். அவங்க வந்து சந்தியாவந்தனம் சொல்லுவாங்க. அந்த சந்திக்கின்ற வேலையை வந்து நாம் வணங்குவது சந்தியாவந்தனம். காலை சந்தியாவந்தனம், மாலை சந்தியாவந்தனம். மதியத்தை செய்வது அது மத்தியானிகம். கேட்டீங்கன்னா மத்தியானிகம் ஆயிடுச்சா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அது செய்வார்கள் என்று சொல்லிவிட்டு, எனவே மக்கள் வந்து பிறப்புக்கும் எல்லா மக்களும் வந்து ஒண்ணுதான். இருந்தாலும் மக்கள் வந்து இந்த 4 வர்ணமா பிரிச்சாங்க. அதுல அந்தணர்கள் வந்து அவர்கள் வேறுபட்டவர்கள். அதனால அவர்கள் வந்து அந்த முத்தி வேள்வியை அணையாது காத்து எப்போ அவருக்கு வந்து கல்யாணம் ஆகுதோ ஆர்கபத்தியம், தட்சிணாவாக்கியம், ஆகவனியம் என்ற அந்த 3 வேள்வி, அதான் முத்து வேள்விம்பாங்க. அதை காலை, நண்பகல், மாலை என்ற அந்த 3 வழிபாட்டு பொழுதுகளும் இந்த சந்தியா காலங்கள், மத்தியானிகம், அதில் கடவுள் வழிபாடாகிய அந்த கடமையை தவறாது செய்பவர்கள், அதுதான் அவர்களுக்கு அழகிய தவம், அதுதான் அவர்களுக்கு வந்து அறம். அவர்கள் வந்து வரியார்க்கும் மற்ற விருந்தினருக்கும் மற்ற அந்தனருக்கும் என்ன செய்யணும்? அவர் வந்து உணவு கொடுக்க வேண்டும், பொருள் வந்து கொடுக்க வேண்டும். அவர்கள் வேதத்தையும் முறையாக ஓத வேண்டும். ஓதுனா அப்ப உலகில வந்து நல்லன வந்து நடக்கும், தீயன வந்து ஆள்க தீயது எல்லாம் என்ற ஞானசம்பந்தர் சொல்ல தீயது வந்து குறையும். இந்த கடவுள் கடன் வந்து இந்த கடவுளுக்கு உண்டான கடமைகள் நாம் செஞ்சோன்னா கடவுள் வந்து நம்மளை வந்து பாத்துக்குவார். எந்த கடமையும் செய்யாம கடவுளையும் பாத்துக்கன்னா கடவுள் எப்படி பாத்துக்குவாரு? எனவே ஏன் வந்து அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள்னா, அந்த சில பேர் வந்து பிராயச்சித்துக்காக வந்து கொடுப்பாங்க. அதையும் வந்து அவங்க வந்து ஏத்துக்குவாங்க. அந்த மாதிரி ஏற்றுக்கிறவங்க பிராயச்சித்துக்கு ஏற்றுக்கிறவங்க கொஞ்சம் தாழ்ந்த பிராமணர்கள் தான். அடுத்து இந்த பயனை வந்து தர வேண்டும். அதுக்கு என்ன செய்யணும்? அத கொடையாக அவர் நலம் கருதி ஏற்க வேண்டும். அந்த மாதிரி ஏற்ற பொருளை அவர் என்ன செய்யணும்? இந்த தென்புலத்தார் தெய்வம் என்கின்ற அந்த அறவழியில் வந்து செலவிட வேண்டும். அதை வந்து ஈட்டி வைக்க கூடாது. அது அந்தனருக்கு உண்டான அந்த ஒழுக்கமாக இருக்காது. எனவே இந்த பிறப்பே குடிமை ஆண்மை என்ற தொல்காப்பியத்தில் வந்து சொல்வார். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும், இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச திறக்குறள். அடுத்த கருத்து நான் சொல்றேன், பார்ப்பான் பிறப்பொழுக்கும் கொன்ற கடும் மரப்பினும் ஒத்துக்கொள்ளலாகும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றார்கள். அடுத்த 2வது பாடலுக்கும் நாம் செல்லலாம். வேதாந்தம் கேட்க விருப்போடு முப்பத போதாந்தமான பிரணவத்துள் புக்கு நாதா அந்த வேதாந்த போதாந்த நாதனை ஈதம் எனாது கண்டின்புருவோர்களே. அவர்களுடைய இன்பம் வந்து எப்பேற்பட்ட இன்பம்? இந்த திரண்ட கருத்து வந்து இதுதான். அவர் வந்து வேதத்தின் அந்தம் வந்து வேதாந்தம், அது உபநிடதம் என்றும் சொல்லப்படும், வேத சிரஸ் என்றும் சொல்லப்படும், வேதத்தின் உச்சியாக இருப்பது. எனவே அந்த வேதாந்த ஞானத்தில் அவர்கள் வந்து சிறக்க வேண்டும். அந்த வேதாந்தம் வந்து என்ன சொல்லுது? வேதாந்தம் வந்து இறைவன் வேறு நீ வேறு என்று நினைக்காதே, இறைவனை வந்து நீ வேறாக எண்ணாது அதை அனுபவிக்க வேண்டும். அவர்கள்தான் அந்தணர்கள். இது வந்து வைதிகத்தில் வந்து சொல்லக்கூடிய கருத்து. நம்முடைய சைவத்தில் நாம் சொல்லக்கூடிய கருத்து என்ன? சைவத்துல வந்து இந்த ஆன்மா என்ன செய்யுது? ஆன்மா வந்து சிவபெருமான் கொடுக்கக்கூடிய அந்த முத்தி இன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றது. அப்பயும் என்ன செய்யறாங்கன்னா, அங்க வந்து சிவன் என்று ஒன்று இருக்கின்றது, ஆன்மா என்று ஒன்று இருக்கின்றது. அந்த சிவன் கொடுக்கக்கூடிய அந்த ஆனந்தத்தை அனுபவமாக பெறக்கூடிய அந்த அனுபவம் நடந்து கொண்டிருக்கின்றது. திருப்படி காண்பான் காணப்படும் பொருள் காட்சி ஞாதுரு ஞேயம் ஞானம் என்ற 3ஆக வந்து சொல்வார்கள். அந்த அனுபவத்துல உச்சியில என்ன ஆகும்? அனுபவத்துல உச்சியில அந்த அனுபவம் மட்டும்தான் இருக்கும். அங்க வந்து அனுபவிப்பனும் அனுபவிக்கப்படும் பொருளும் இருக்காது. அது எல்லாம் வந்து ஒன்றாகிவிடும். நான் வந்து அனுபவிக்கிறேன், நான் ஆன்மா அனுபவிக்கிறேன்னு நினைச்சாலே அது முத்தி இன்பத்துக்கு தடை. சிவன் வந்து எனக்கு கொடுத்து கொண்டிருக்க அந்த நினைப்பு வந்து எனக்கு வரக்கூடாது. அந்த அனுபவம் மட்டுமே இருக்கணும். அந்த ஆனந்த அனுபவம் மட்டுமே அது கொடுத்துக்கிட வேண்டும். அதான் சித்தமலம் அடுத்து சிவமாக்கி எனையாண்ட பெருமான் வந்து அந்த சித்தமலத்தை ஆணவமலத்தை அறுத்து விட்டார், சிவம் வந்து ஆக்கி விட்டார். அந்த மாதிரி சிவம் ஆக்கினாலும் அங்க பெருமான் தான் நம்மை ஆண்டு கொண்டு இருக்கின்றார். இந்த ஆண்டான் அடிமை என்ற உறவு வந்து முத்தி நிலையிலும் இருக்கின்றது என்பது நம்முடைய சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய கருத்து. வேதாந்தத்துல வந்து என்ன செய்யறார்கள்? அது ஆறும் கலந்தது போல, இல்ல ஆறு போய் கடலில் கலந்து போல அது இரண்டும் ஒன்றாகிவிடும் என்ற அந்த கருத்தை வந்து அவர்கள் சொன்னார்கள். எப்படி இருந்தாலும் அந்த அனுபவம் வந்து ஒன்றுதான். முத்தியின் அனுபவம் வந்து வேதாந்தத்திலும் சரி சித்தாந்தத்திலும் சரி அந்த அனுபவத்தை நாம் வந்து அனுபவித்துக் கொண்டிருப்போம்.
அதுல போய் அந்த இடத்துல ஒரு சிந்தனை வரக்கூடாது, ஒரு எண்ணம் வந்து எழக்கூடாது. அந்த எண்ணம் எழுந்தாலே அந்த முத்தி இன்பத்துக்கு அது தடையாக மாறிவிடும். எனவே அந்த இறைவனை வேறாக எண்ணாது அனுபவிப்பவர்கள் அவர்கள்தான் அது அந்தணர்கள். ஈதாம் எனாது கண்டு இன்புறுவோர்கள் தான் அந்தணர்கள் என்பது திரண்ட கருத்து. இப்ப பதவுரை வந்து பார்க்கலாம். வேதாந்தம் கேட்க விருப்போடு முப்பத. வேதத்தின் அந்தம் வந்து வேதாந்தம், அது உபநிடதங்கள் என்று சொல்லப்படும். 108 உபநிடதங்கள் இருக்கிறது. 10 வந்து சிறந்தது. அந்த வேதாந்தத்துல ஒரு 30 3 பதங்களை உடையது. தித்திக்கும் சிவபதத்தைன்னு சொல்ல முடியா. இந்த சிவம்னு ஒரு பதம் இருக்கு. சிவாய நம்மள சிவம்னு ஒரு பதம் இருக்கு. நமச்சிவாயிலும் சிவம்னு ஒரு பதம் இருக்கு. 81 பத மந்திரங்கள் வந்து இருக்கின்றன. இதுல 30 என்பது என்ன அப்படின்னா, அந்த வேதாந்தத்துல அந்த மகா வாக்கியங்கள் என்று சொல்லப்படக்கூடிய இருக்கின்றது. இந்த மகா வாக்கியத்துல முதன்மையானது தத்துவம் அசி. அதுல 3 வார்த்தைகள். தத்து, திவம், அசி. தத்துனா அது, ஆங்கிலத்தோட சொல்லுவாங்க. தட்டுனா அது, திஸ்னா இதுன்னு சொல்ல முடியா. எனவே அந்த சமஸ்கிருதத்துக்கும் அந்த ஆங்கில வார்த்தையை வந்து எடுத்திருக்காங்க. அதான் தத்து தான் அவங்க தட்டுன்னு எடுத்திருக்காங்க. இந்த தத்துனா அது, அதுன்னு சொன்னாலே எதை குறிக்கும் அப்படின்னா அது சிவத்தை வந்து குறிக்கும். திவம், திவம்னா 2. இந்த சிவத்திலிருந்து வேறாக இரண்டாக உள்ள ஆத்மாவாகிய நீ திவம் அசி, நீ ஆகிறாய். தத்துவம் அசி, ஆன்மாவாகிய நீ சிவம் ஆகிறாய் என்கின்ற அந்த கருத்தை சொல்லக்கூடியது தத்துவமசி என்கின்ற சொல்லக்கூடிய அந்த மகா வாக்கியம். அந்த மகா வாக்கியத்துல 3 பதங்கள் இருக்கிறது. தத்துங்கிற ஒரு பதம், துவம்ங்கிற பதம், அசி என்கின்ற பதம். இந்த துவம்ங்கிறதான் ஆங்கிலத்துக்கு வந்து டூன்னு மாறி இருக்கு. நம்மளோட துவாதசினா தசமி, அதுக்கப்புறம் ஏகாதசி, துவாதசி. தசம் கூட்டல் துவம் 12வது தேதி. அதே துவம் என்பது அதிலிருந்து வேறுபட்ட 2ஆகிய நீ என்ன செய்கின்றார்? நீ வந்து உன்னை சிவத்திலிருந்து வேற நினைச்சுக்கிட்டு இருக்க. இப்பொழுது நீ சிவம் ஆகிவிட்டாய். அதை அவங்க வந்து தத்துவமசி தத்துவமசி தத்துவமசின்னு சொல்லி சொல்லியே அவர்களது அனுபவத்துக்கு வந்து கொண்டு வருவார்கள். அந்த தத்துவமசி என்றும் அந்த 3 பதங்களின் போதாந்தமான, போதம் என்பது அந்த அறிவை வந்து குறிக்கும். அந்த அறிவுக்கு எல்லையான, அந்த அறிவுக்கு இறுதியாக உள்ள பிரணவத்துள் போக்கு. அது அந்த அறிவுக்கு அந்தமாக இருக்கக்கூடியது அந்த பிரணவம். அந்த பிரணவத்துக்குள் இவர்கள் வந்து போகின்றார்கள். அந்த பிரணவத்தில் வந்து அதே ஓங்காரம் என்று சொல்கின்றோம். அந்த ஓங்காரம் என்ற அந்த ஒரு பதத்தில் 3 பதங்கள் இருக்கின்றன. அது அகாரம், முகாரம், மகாரம். அது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச கருத்து தான். அது கூட சேர்த்து நாதம், விந்து என்று 5ஆகவும் சொல்வார்கள். இவை அந்த பிரணவத்தில் புகுந்து நாதாந்த வேதாந்த போதாந்த நாதனை ஈதாம் எனாது கண்டு இன்புறுவோர்களே. அத நம்ம 36 தத்துவம் படிச்சிருக்கோம். உண்மை விளக்கத்துல நீங்க எல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த உண்மை விளக்கத்துல நம்ம பூமியிலேருந்து போனா கடைசியில வந்து அந்த நாதத்தை வந்து முடியும். நாதத்துல இருந்து ஆரம்பிச்சுன்னா கடைசியில பூமியில இந்த பிருத்திவி தத்துவத்துல வந்து முடியும். எனவே நம்ம ஆரம்பிக்கிறது வந்து அந்த நாதம், இந்த நாதம் அல்லது சிவம், அப்புறம் விந்து அல்லது சக்தி. நாதம் தான் முதல் தத்துவமா இருக்கு. அந்த நாதத்துக்கு அந்தாண்ட அதை தாண்டி என்ன இருக்கு? அது நாதாந்தம். அப்புறம் வேதாந்தம், வேதத்துக்கு தான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அப்புறம் போதாந்தம், அந்த அறிவுக்கு. இது இல்லாம இன்னும் சில அந்தங்கள் இருக்குன்னு. ஒண்ணு வந்து யோகாந்தம், யோகத்தின் முடிவு. 2வது வந்து கலாந்தம், கலைகளின் வந்து முடிவு. அப்புறம் ஞானாந்தம், ஞானத்திற்கு ஒரு எல்லை என்கின்ற அந்த 6 அந்தங்கள். அது சடாந்தம் என்று திருமூலர் வந்து தனியா வச்சிருக்காரு. எனவே இந்த எல்லாவற்றிற்கும் அந்தமாக இருப்பது அந்த சிவபெருமான் தான். அந்த சிவபெருமானை என்ன 36 தத்துவங்களை தாண்டினா நம்ம என்ன போவோம்? இந்த நாதாந்தத்துக்கு போவோம், வேதாந்தத்துக்கு போவோம், போதாந்தத்துக்கு போவோம், யோகாந்தத்துக்கு போவோம், கலாந்தத்துக்கு போவோம். இந்த அந்தத்துக்கு போனா அங்க சிவன் வேறு நான் வேறு என்கின்ற அந்த பிரிவினை வந்து இருக்காது. சிவன் திருவடியில் இந்த ஆன்மா வந்து ஒரு குழந்தையை போல உறங்கி அந்த ஆனந்தத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கும். ஒரு தாயின் மடியில் குழந்தையை போல சிவன் திருவடியில் இந்த ஆன்மா வந்து இந்த முக்தி இன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கும். இது வேதாந்தம் என்பது வேதத்தின் முடிவாகிய உபநிடதங்கள். அதை நான் எப்படி கேட்கணும்? அதை வேதாந்தம் கேட்க. இந்த மாதிரி நானா ஒரு புக்கில் படிச்சுட்டு நான் வந்து சொல்லக்கூடாது. ஏன்னா எனக்கு வந்து அப்போ தற்போதம் எனக்கு தெரியும், நானே படிச்சுட்டேன் எனக்கு சொல்ல முடியும்னு அந்த தற்போதம் செருக்கு வந்து வந்துவிடும். எனவே என்ன செய்யணும்னா ஒரு ஆசிரியன் மூலமாக, குரு மூலமாக அதை கேட்க வேண்டும்.
கேட்பதற்கு அதுக்கு விருப்பம் இருக்க வேண்டும். அதான் வேதாந்தம் கேட்க விருப்போடு. வேதத்தின் முடிவாகிய உபநிடதங்களை அவற்றை ஆசிரியர் மூலமாக கேட்கக்கூடிய அந்த விருப்போடு செய்யணும். நான் பிராமண குலத்துல பிறந்துட்டேன், கேட்க வேண்டிய எங்க அப்பா போட்டு எனக்கு கொடுமைப்படுத்துறாரு, அந்த இடத்தோட போகக்கூடாது. அந்த விருப்போடு கேட்க வேண்டும். அந்த மாதிரி கேட்டேன்னா அதை பாராயணம் செய்ய வேண்டும். அந்த மாதிரி பாராயணம் செய்தால் அப்பொழுது உனக்கு பக்குவம் வந்துவிடும். பக்குவம் வந்தால் அப்போது அந்த குரு உனக்கு என்ன செய்வார்? அந்த மகா வாக்கியத்தை உபதேசிப்பார். தத்துவம் அசியை, அப்பா நீ வேற சிவம் வேற இல்லப்பா, நீ வேற இறைவன் வேற இல்லப்பா, இரண்டும் ஒன்றுதான். இப்ப விவகார நிலையில நீ வேறு இறைவன் வேறு ரெண்டு நிலையில இருக்குது. ஆனா உண்மை நிலை சொருப நிலை எப்படி இருக்க? நீ வேறு சிவன் வேறு இல்ல, நான் வேறு நீ வேறு எனாது என்று அருணகிரிநாதர் கூட சொல்வார் இல்லையா? அது போல நம்ம அதை பாராயணம் செய்தால் அப்பொழுது என்ன செய்யும்? உனக்கு அந்த ஓங்காரம் ஆகிய பிரணவம், தத்துவமசி என்கின்ற வாக்கியம் இப்போது உனக்கு கருத்தாக இருக்கின்றது. அது உனக்கு அனுபவமாக மாறும். நீதான் சிவம் என்ற அந்த அனுபவ ஞானம் வரும். அதே பிரணவ தியானம் என்றும் சொல்வார்கள். சிவன் எங்கே இருக்கின்றார்? அவர் நாத தத்துவத்தை தாண்டிய அந்த நாதாந்தத்தில் இருக்கின்றார். அவர் எங்கே இருக்கின்றார்? அந்த வேதத்தை தாண்டிய வேதாந்தத்திலும் அந்த உபடங்களை கடந்தும் இருக்கின்றார். அவர் எங்கே இருக்கின்றார்? அந்த பசு பாச ஞானங்களை கடந்து இருக்கின்றார். இதைதான் அவர் நாதாந்த வேதாந்த போதாந்த நாதன் என்று சொன்னார். ஈதாம் எனாது, இது இறைவன் என எண்ணிலிருந்து வேறாக எண்ணாமல். சிவன் சர்வ வியாபக பொருள், அதற்குள் நான் அடங்கி இருக்கின்றேன். எனவே அவனை வேறாய் என்னால் சுத்தி அறிய முடியாது. சுத்தி அறிந்தால் அது பசுஞானம் பண்ணுவா. ஆன்மாவாக நான் இருக்கின்றேன், சிவம் என்று இருக்கின்றார்கள். அப்ப இரண்டும் இல்லாமல் அது ஒன்றாகிய நிலை. அதுதான் அத்விதம் என்ற கருத்தை இந்த பாட்டுல சொல்லி இருக்கின்றார்கள். எனவே இந்த பிரணவம் அகரம் உகரம் மகரம், அதை வேஷ்டி பிரணவம் என்றும் சொல்வார்கள். அந்த மூணா பிரிச்சிங்கன்னா அது வேஷ்டி, தொகுத்து சொன்னா அது சமஷ்டி பிரணவம். இந்த அகரம் தோற்றத்தை குறிக்கும், உகரம் அது நிலை பெற்றை காத்தலை குறிக்கும், மகரம் ஒடுக்கல் என்கின்ற அந்த அழித்தலை குறிக்கும். எனவே இது முத்துளிலையும் குறிக்கக்கூடியது. இது எப்படி இருக்கும்? இது சப்த பிரபஞ்சம் என்கின்ற சொல் வடிவாகவும் அர்த்த பிரபஞ்சம் என்கின்ற பொருள் வடிவாகவும் இருக்கும். சப்த பிரபஞ்சம் பொருள் பிரபஞ்சம்னு பிடிப்பாங்க. அதை வடமுல அத்துவாக்கள் என்று சொல்வார்கள். எனவே அதெல்லாம் நம்ம அந்த அத்துவாக்கள் முடிவுக்கு போனோம்னா அங்கதான் சிவபெருமான் நமக்கு அந்த அனுபவத்தை கொடுப்பார் என்ற கருத்தை சொல்லிவிட்டு மூன்றாவது பாடலுக்குள் செய்யலாம். காயத்திரியே கருது சாவித்திரி ஆய்வதற்கு ஒப்பவர் மந்திரம் ஆங்குண்ணி நேய தேரேறி நினைவுற்று நேயத்தாய் மாயத்துள் தோயா மறையோர்கள் தாமே. மாயத்தில் தோயக்கூடாது. 36 தத்துவங்கள் தான் மாய். முதற் காரண மாயிலிருந்து தான் இந்த 36 தத்துவங்களும் படைத்துக் கொள்ளப்படுறது. அதுல போய் நீ தோய்ந்து விடக்கூடாது, ஆழ்ந்து விடக்கூடாது. அதுக்கு நீ என்ன செய்யணும்? அது காயத்திரியே கருது சாவித்திரி, காயத்ரி மந்திரம் சாவித்திரி மந்திரம் என்ற இந்த 2 மந்திரங்கள் இருக்கின்றன. அதை ஆய்வதற்கு உகப்பார். எனவே காயத்ரி சாவித்திரி என்கின்ற அந்த மந்திரங்களை தியானித்து ஆய்வதற்கு உகப்பார். எப்பொழுதும் அந்த அன்பாகிய தேர், நேய தேரில் போறார். நேயம்ங்கிறது அன்பை குறிக்கும். அந்த அன்பாகிய தேரில் ஏறி மந்திரம் ஆங்கு உண்ணி, அந்த மந்திரங்களை எப்பொழுதும் தியானித்து, தியானம்னா அப்படி இருக்கும். அங்க தியானிப்பவன், தியானிக்கப்படும் பொருள், தியானம் என்கின்ற 3 இருக்கின்றது. அப்ப தியான பொருளே எப்படி இருக்கும்? அது தாமாக அந்த மாயா காரியமாகிய உலக இன்பத்தில் தோயக்கூடாது. உலக இன்பத்தை ஓரளவு அனுபவிக்கலாம், அதிலே ஆழ்ந்து விடக்கூடாது. அந்த தோயாத அந்தணர்களை அவர்கள் என்ன செய்வார்கள்? காயத்ரியே கருது சாவித்திரி ஆய்வதற்கு உகப்பர். அவர் காயத்ரி சாவித்திரி என்ற 2 மந்திரங்களை இடைவிடாது அதை ஆராய்வதற்கு மகிழ்வர். அந்த ஆங்கு உண்ணி சிவாயனம் என்று சிந்தித்திருப்பார்க்கு அபாயம் ஒன்றில்லை. இந்த சிவாயனம் என்று ஜெபித்திருப்பார்க்குன்னு சொல்ல, சிந்தித்திருப்பார்க்கு. சிவாயனம சிவாயனம்னு அது சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும். வாய் விட்டு சொல்வது ஒரு முறை,
இது தனக்கும் பிறர் காதுக்கும் கேட்பதாக சொல்லுவதை அதை வந்து உரையளவை என்று சொல்வார்கள். என் காதுக்கு மட்டும் கேட்கிற மாதிரி சிவாய நம சிவாய நம சிவாய நம சொல்றது அதை மந்தம் என்று சொல்வார்கள். இந்த உதர கூட அசையாமல் மனசுக்குள்ளே சிந்திப்பது அதை மானதம் என்று சொல்வார்கள். எனவே உரை, மந்தம், மானதம் அதெல்லாம் தாண்டி என்ன அதை தியானித்துக் கொண்டு சிந்தித்துக் கொண்டே இருப்பது, இது மனத்தால் ஜெபிப்பது, மனத்தால் சிந்திப்பதாக கொடுக்கும். மந்திரம் ஆங்கு உண்ணி நேயத்தேரேறி நீ என்ன செய்யணும், அதை நீ அன்போடு செய்ய வேண்டும். செய்ய வேண்டியிருக்கிற ஒரு கடமையோடு வந்து நீ செய்யக்கூடாது. எனவே நேயமாகிய அந்த அன்பாகிய தேரில் ஏறிக்கொண்டு அன்பின்றி தியானம் செய்தால் அது உனக்கு பலிக்காது. நமக்கு ஏன் இந்த வழிபாடுலாம் பலிக்க மாட்டேங்குதுன்னா நம்ம அன்பு இல்லாம நம்ம செஞ்சுக்கிட்டோம். நம்மளும் பொதுவாக சொல்லக்கூடாது எனக்கு எனக்கு வந்து இந்த அன்பு இல்லை. அது நேயத்தாய், நேயத்தாய்ங்கிறது நம்ம ஞாதுரு ஞேயம் ஞானம்னு மூணா படிக்கிறோம் இல்லையா? அத நேயத்தாய் என்பது ஞேயத்தாய், ஞேயம் என்பது அறியப்படும் பொருள். யாதுரு என்பவன் அறிபவனாகிய ஆத்மா, ஞேயம் என்பது அறியப்படும் பொருளாகிய அந்த சிவம். இந்த சிவத்தை வந்து நாம் அறிய வேண்டும். அப்பொழுது இந்த மாயை மூலம், மாயை தான் எனக்கு உடம்பாக வந்திருக்கிறது. நான் ஆணுடன் என்ன செய்ய, ஒரு பெண்ணை பார்த்து நான் வந்து ஆசைப்படுகின்றேன், ஒரு பெண் வந்து ஆணை பார்த்து ஆசைப்படுகின்றார்கள். என்கிட்ட நிறைய செல்வம் இருக்கு, இந்த செல்வத்தை பார்த்து சில பேர் வந்து ஆசைப்படுகிறார்கள். அதுவும் மாயா காரியம் தான். இந்த தனு கரண போன போகம் எல்லாமே இந்த மாயா காரியம். அதை நம்ம அனுபவோடு அனுபவித்துக் கொண்டு நம்ம என்ன செய்யணும், சிவன் திருவடியை நம்ம சிந்தித்து கொண்டு இருக்க வேண்டும் என்ற கருத்தை வந்து இந்த பாட்டுல வந்து சொல்லியிருக்கின்றார்கள். இதற்கு வந்து அருணை வடிவேல் முதலியார் வந்து வேற மாதிரி போடுங்க. நேய தேரேறி என்ன செய்யணும், அதை அன்பாகிய, அத தேர்னா ஒரு ஊர்தி தானே, வாகனம் தானே, அன்பாகிய அந்த ஊர்தியின் மேல் சென்று நினைவுற்றுனா அந்த முதற் பொருளாகிய அந்த சிவத்தை நினைவுற்று நேயத்தாய், நேயம்னா இந்த சிவத்தை வந்து குறிக்கும், நேயம் என்று சொல்லக்கூடியது. அப்ப அதுவே ஆகி, தான் அதுவாய் ஆகி, தான் சிவமாகி அழுந்து நின்று, அந்த மாதிரி அழுந்து நின்றுச்சுன்னா உனக்கு என்ன செய்யும், உலகத்தில் வந்து பற்று இருக்காது. இந்த சிவானந்தத்துக்கு முன்னாடி இந்த ஆனந்தம் வந்து ஒண்ணுமே இல்லை. எனவே அவர்கள் உலகத்தில் பற்றற்று நிற்பார்கள். அவர்கள்தான் அந்தணர்கள். அவர்கள் காயத்ரி சாவித்திரி என்ற சொல்லப்படக்கூடியது, அது இரண்டும் வந்து சக்தி வடிவம் தான். காயத்ரி ஒரு சக்தி வடிவம், சாவித்திரியும் சக்தி வடிவம். அது ஞான சக்திகளின் வேறுபாட்டு இயல்புகளை என்ன செய்வார்கள், அந்த மந்திரங்களை ஓதி ஓதி நெஞ்சில் பதித்து அதை தியானிப்பதற்கு விரும்புவார்கள். எனவே அந்த விருப்பம் என்று அந்த மந்திரங்களை நீ ஓதுவதனால் உனக்கு அந்த பயன் கிடைக்காது. அந்த விருப்பத்தோடு செய்பவர்கள் தான் சிறப்புடைய அந்தணர்கள் என்ற கருத்தை சொல்லிவிட்டு அடுத்த 4வது திருப்பாடல். பெருநெறியான பிரணவம் ஓர்ந்து குரு நெறியால் உரை கூடினால் வேதத்து திருநெறியான திருக்கையில் இருத்தி சொரூபமானதோர் துகளில் பார்ப்பாரே. பார்ப்பனர் அல்லது பிராமணர்கள் அவர்கள் என்ன செய்யணும், அவர்கள் வந்து பாசம் மொழிந்து அதை சிவம் ஆனவர்கள், சிவஸ்வரூபம் ஆனவர்கள். பார்ப்பவன் யார் என பார்ப்பவன் தான் பார்ப்பான்னு சொல்லுவாங்க. இப்ப வந்து நான் பார்க்குறேன், நான் கண்ணால வந்து பாக்குறேன், கண்ணு பாக்குதா, கண்ணு வந்து பார்க்கல, கண்ணை வந்து மனசு வந்து தூண்டுது, போய் பாரு, இந்த வடிவம் நல்லா இருக்கு, இந்த சுரூபம் நல்லா இருக்கு, அதை போய் பாருன்னு கண்ணு வந்து மனசு தூண்டுது, மனசு வந்து கண்ணை செலுத்துது. இந்த மனசு செலுத்துவது யாருன்னா அந்த ஆன்மா தான் செலுத்துது. ஆன்மா வந்து மனதை செலுத்தி, மனதை வந்து கண்ணை செலுத்தி, அதன் மூலமாக அந்த ஆன்மா ஒரு அனுபவத்தை, இந்த காட்சி அனுபவத்தை வந்து பெறுகின்றது. இதே பார்க்கறது யார், பார்க்கறது வந்து கண்ணு கிடையாது, மனம் கிடையாது, இந்த ஆன்மா தான் பார்க்கின்றது. காண்பார் யார் கண்ணுதலாய் காட்டாக்காலே, காட்டுவித்தால் யார் ஒருவர் காணாதாரே. இந்த ஆன்மா மட்டும் பார்த்துருமா, ஆன்மாவுக்கு வந்து தன்னிச்சையா ஒரு செயல் கிடையாது. அதுக்கு சிவபெருமான் வந்து அதை காட்ட வேண்டும். அதை காட்டினாதான் அந்த ஆன்மா வந்து பார்க்க முடியும். இல்லைன்னா இந்த கண்ணு இருந்தும் மனம் இருந்தும் உயிர் இருந்தும் என்ன செய்யுது, இந்த காண முடியாது. உதாரணம் சொல்றேன். இப்ப நான் கும்பகோணம், இங்கேருந்து மாயத்துலேருந்து கும்பகோணம் போனோம். கும்பகோணத்துல என்ன செய்யறேன், பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும், பஸ்ஸுக்காக நான் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்ப நான் வந்து என்ன பண்ணேன், எதையோ சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அங்க போய் என்ன காரியம் செய்யணும், என்ன காரியம் செய்யணும்னு சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கேன். சிந்தனை பண்ணி பார்த்தீங்கன்னா கும்பகோணம் பஸ் வந்து வருது, வந்து அது போயிடுது. நான் வந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு, என்னங்க கும்பகோணம் பஸ்க்காக வெயிட் பண்ணி அது வரை வரலையா, ஐயா உங்களுக்கு உங்க கண்ணு முன்னாலே இப்ப போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா என்னுடைய மனம் வந்து வேற இடத்துல சிந்தனையில் ஆழ்ந்து விட்டது, அப்போது கண்ணாலும் காண முடியவில்லை. அதனால இது சிற்றறிவு உடையது இந்த ஆன்மா.
அதுக்கு சிவம் தான் அறிவிக்க வேண்டும். எனவே நம்முடைய சுந்தரர் வந்து இதுதான் முக்கியமா சொல்றார். குற்றம் என்றும் செய்ததில்லை கொத்தை ஆக்கினே ஒட்டுக்கொள்வீர் ஒட்டியல்லேன் விரும்பி ஆட்பட்டேன் எட்டுக்கடிகள் என் கண் கொண்டு நீரே பலிப்பட்டேன் மட்டை கண் தான் தாராதுழிந்தால் வாழ்ந்து போகிறேன். அதுல வந்து குற்றம் ஒன்றும் செய்ததில்லை கொந்தை ஆக்கினேன். பெருமான் வந்து ஒரு லீலை செய்கிறார். ஏன்னா சுந்தரர் போய் நீ போய் தென் தமிழகத்துக்கு நீ வந்து போ அப்படின்னு சொன்னா சுந்தரர் வந்து ஒத்துக்க மாட்டார். சரிங்களா? அதுக்கு நீங்க போய் வேற ஆளுங்களை பாருங்க சாமி, நான் உன் பக்கத்துலயே இருந்து உன் அழகை பார்த்துக்கிட்டு உனக்கு வந்து பூ தொடுத்துக்கிட்டு உனக்கு விபூதி கொடுத்துக்கிட்டு இதெல்லாம் கவரி வீசிக்கிட்டு நான் பக்கத்துல இருந்து அவ்வளவு சந்தோஷம் இருக்கேன். அதான் உன்னை விட்டு நான் போகவே மாட்டேன்னு அடம் பிடிச்சிருப்பார். அதுக்காக என்ன செய்யற பெருமான் வந்து அவருக்கு ஒரு குற்ற உணர்வை வந்து ஏற்படுத்துகின்றார். ஏன்னா அவர் வந்து ஊழிதோர் ஊழி மட்டும் பல ஊழி காலங்களாக கைலாயத்தில் இருக்கிறார்கள், பூத்தொண்டு செய்து வருகிறார்கள். அப்போதெல்லாம் வந்து பெருமான் வந்து அவர்களை காட்டவில்லை. இந்த ஒரு நாள் வந்து இவர் என்ன செய்யறார், இவருக்கு இந்த தமிழகத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு அந்த பெண்களை வந்து கண்களில் வந்து காட்டுகின்றார். இவரும் வந்து பார்த்துறார், கண்ணு பார்த்துறாரு. அந்த 2 பெண்களை வந்து பார்க்கின்றார். பார்த்தோன்னா பெருமாள் என்ன செய்றாரு, மாதர் மேல் மையல் கொண்டனை, நீ பெண் மேலே ஆசை வச்சுக்கையா, அதை போய் அந்த இன்பத்தை நீ அனுபவித்துட்டு வா அப்படின்னு சொன்ன தவறே சேர்க்கும் போது குற்றம் சாட்டம் ஆக நம்ம தவறு செஞ்சுட்டு இருக்கு பார்த்துட்டு இருக்கு. அதனால வந்து தென் தமிழர் வந்து பிறக்கிறார். 2 பெண்களே படம். அப்புறம் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச கதை தான். தெரிஞ்ச கதை. அப்புறம் வந்து சங்கிலியார்ட்ட வந்து அவரது சத்தியம் பண்ணார். பொய் சத்தியம் மகிழ மடத்துல செஞ்சிடாரு. அப்புறம் திருவாரூர் பெருமாள் ஞாபகம் வந்து திருவொற்றூர் எல்லையை தாண்டுகிறார். கண் இரண்டும் போய்விடுகின்றது. கண் இறந்து போன உடனே ஆகா நான் சத்தியத்தை மீறினதால்தான் பெருமாள் என்ற பார்வைப்படுத்தி விட்டார் என்று எண்ணிக்கொண்டே வருந்து கட்சி ஏகம்பத்துக்கு வந்து இடக்கண்ணை பெற்றுகின்றார். அப்புறம் திருவாரூருக்கு வந்து வலது கண்ணை வந்து பெற்றுகின்றார். அந்த வலது கண்ணை பெறும்பொழுதுதான் அவர் வந்து சொல்றார், குற்றம் ஒன்றும் செய்ததில்லை கொத்தை ஆக்கினேன். நான் இருந்த இடம் எப்படி, அது வந்து கைலாயம், காமனை எரித்த இடம். அங்க போய் வந்து காமம் வருமா? அப்ப நீ என்ன பண்ற, என்னை வந்து பார்க்க மாதிரி செய்தது யார், அது நீதான். நீதான் என் கண்ணுக்கு வந்து காட்டின. ஏன்னா இந்த கண் வந்து காட்டாம பார்க்க முடியுமா? பெருமானும் சேர்ந்து பார்க்க வேண்டும். எனவே காட்டும் உபகாரம் காணும் உபகாரம். நான் மட்டும் பார்க்கல, என்னோட சேர்ந்து நீதும் பார்த்த. நீ என்னை தூண்டியதால் தான் நான் அந்த பெண்களை பார்த்தேன். எனவே நான் குற்றம் ஒன்றும் செய்ததில்லை என்று அந்த கருத்தை வந்து வைப்பார். பார்ப்பான் யாருங்க அதுக்காக சொன்னேன். அப்புறம் வந்து பிரம்மத்தை அறிந்தவன் வந்து பிராமணன் என்ற கருத்துக்காக அந்த பெயரை வந்து சொல்வார்கள். அப்புறம் இது பதவுரைக்கு பெறலாம். பெருநெறியான பிரணவம் ஒன்று. பெருநெறி என்பது சிவநெறி, அது சிவலோகம் அல்லது வீட்டுலோகம் அல்லது மோட்சலோகம். அதை அடைவதற்கு உரிய பொருள் எது, உரிய வழி எது, அது வந்து பிரணவம். இந்த பிரணவத்தை ஓர்ந்து அதை ஆராய்ந்து குரு நெறியால் உரை கூறினால், இது வந்து குரு தானா சொல்லுவாரா, அந்த குரு ஒரு பரம்பரை இருக்கும். அந்த குரு பரம்பரையின்படி அதை உரை கூறினால்னா உபதேசம் பெற்றால், நம்ம எப்பயோ குரு மூலமா உபதேசம் பெறணும். உபதேசம் பெற்றால் வேத திருநெறியான திருகை இருத்தி, இந்த வேத மார்க்கமான இந்த பெண்கள்லாம் காதுல தூடு போட்டுப்பாங்க, மூக்குல ஒரு மூக்குத்தி போட்டுப்பாங்க. அது என்ன பண்ணுவாங்க, அந்த முறுக்காணி வந்து லூஸ் ஆயிடும். அதனால அந்த முறுக்காணியை வந்து அவர் வந்து திருவிட்டே கொண்டிருப்பார், தோடு கீழே விழுந்துடும். எனவே அந்த முறுக்காணியை முறுக்கி கொண்டே இருப்பார்கள். எனவே நீ என்ன செய்யணும், அந்த குரு உபதேசத்தை நீ திரும்ப திரும்ப அந்த முறுக்காணியை முறுக்குவது போல நீ சிந்தித்துக் கொண்டே இருக்கும். அந்த திருகை இலத்தினால் சொரூபம் ஆனதோர் துகளில் பார்ப்பாரே, அவர் துகள் இல் பார்ப்பாரே. துகள்னா வந்து குற்றம், துகளறு போதம்னு ஒரு ஞான சாஸ்திரம் வந்து இருக்கின்றது. அது வந்து துகள்னா அந்த குற்றமாகிய ஆணவமனத்தை குறிக்கும். அதை நீக்குவது கொடுத்து நமக்கு போதத்தை அறிவை கொடுக்கக்கூடியது துகள் அரு போதம். இனி அவர்கள் சிவஸ்வரூபத்தை அடைந்தவர்கள் தான் துகளில் பார்ப்பாரே, குற்றமற்ற பார்ப்பனர்கள் என்று சொல்வார்கள். எனவே இந்த பஞ்சாக்கரமே அது எப்படி இருக்கும், அது 3ஆகவும் இருக்கும். வேஷ்டி பிரணவத்துல வந்து அது 3ஆக 5ஆக இருக்கும். சமஸ்டியில் வந்து 1ஆக இருக்கும். அதுதான் நமக்கு முத்தி அடையக்கூடிய பெருநெறியானக வந்தது. எனவே அந்த ஓங்காரம் வேறு பஞ்சாட்சரம் வேறு அல்ல. இந்த பஞ்சாட்சரத்தை வந்து ஓங்காரத்தை சொல்வதற்கு அந்த காலத்துல நிறைய நியதி இருந்தது. யாரும் வந்து ஓம்னு சொல்லிட முடியாது. இந்த ஓதத்தை வந்து யார் வந்து உலகப்பட்டையெல்லாம் விட்டு சிவஞானத்தை விரும்புகிறார்களோ அவர்கள் மட்டும்தான் சொல்ல வேண்டும். மற்ற மக்கள்லாம் சொல்ல வேண்டுமே என்பதற்காக சிவபெருமான் அந்த வேதத்தின் இந்த ஓங்காரத்தின் பொருளான இந்த பஞ்சாக்கரத்தை வந்து படைத்தார். பஞ்சாக்கரம் வேறு ஓங்காரம் வேறு அல்ல, இரண்டும் ஒன்றுதான். அதுதான் பெருநெறியான பிரணவம். அதை நீ வந்து
ஆராய வேண்டும். அந்த ஆராய்ச்சியும் எப்படி உனக்கு வரணும்? அது பரம்பரையாக, அந்த குரு பரம்பரையாக வந்த ஆசிரியர் மூலமா செஞ்சாதான் உனக்கு வந்து சித்திக்கும். நானும் போய் சிவாய நம சிவாய நமன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா அது வந்து உனக்கு சித்திப்பதற்கு அது தாமதமாகும். அத வேதங்களில் வந்து இறைவனை அடைவதற்கு பல உபாயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த பல உபாயங்களில் ஒன்று வந்து இந்த ஓங்கார தியானம். எனவே இந்த மார்க்கங்கள் எல்லாம் எப்படிப்பட்டது? அது முருக்காணி அல்லது திருகாணியை போன்றது. உனக்கு வந்து என்ன செய்யணும்? எந்த மந்திரம் வந்து உபதேசப்பட்டிருக்கோ அந்த மந்திரத்தை நீ வந்து முறுக்கிக் கொண்டே இருக்க வேண்டும். அது நீ என்ன செய்யற? நீ வந்து டெய்லி வந்து திருவிட்டே இருக்கணும். இல்ல ஒரு நாள் என்ன செய்யும்? அந்த தோடு வந்து கீழே கலந்து வந்துடும். உளுந்தது உங்களுக்கு தெரியாது. அதனால நீங்க என்ன செய்யணும்? அந்த உபதேசத்தை வந்து தினசரி வந்து நீங்க வந்து ஜபித்து கொண்டே இருக்க வேண்டும், சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுது நான் பிரம்மம், நாம் சிவம் என்கின்ற அந்த உணர்ச்சி வந்து உண்டாகும். அது வந்து பசுஞானம். இந்த பசுஞானத்தை தாண்டிய இந்த பதிஞானத்துக்கு நாம வந்து போக வேண்டும். இந்த பதிஞானம், இந்த தீங்கதான் துகளில் பார்ப்பார், நாம் பிரம்மம், நான் சிவம் என்பது இந்த பசுஞானம், தன்னையே பிரம்மமாக பாவிப்பது. ஏன்னா பெருமான் வந்து அந்த வியாபகத்தன்மையை கொடுத்துட்டாரு. கொடுத்தா 224 பவனமும் எனக்குள்ளேயே இருக்குது. இது உடம்புக்குள்ள நான் பார்த்திருக்கேன். 224 பவனமும் எனக்குள்ள இருக்குங்கிறப்ப இப்ப நான் வேற சிவன் வேற, நான் தான் சிவன் அந்த செருக்கு வந்துவிடும். அந்த செருக்கு என்ன செய்யணும்? நான் சிவத்துக்குள் அடங்கி இருக்கின்றேன். பெருமான் வந்து சிவபெருமான் வியாபகமாக இருக்கின்றார், நான் அதற்குள் அடங்கிய வியாபியமாக இருக்கின்றேன். இந்த பசுபாசங்கள்லாம் எப்படி இருக்கு? அதுக்கு வந்து வியாத்தமாக இருக்கின்றது. இந்த கடல், கடல் நீர், உப்பு, அது 3 சொல்லுவார். கடல் என்பது இந்த வெளியை வந்து குறிக்கும். இந்த பெருவழியாக இருப்பது சிவபெருமான். கடலுள்ள தண்ணீரை போல இருப்பது இந்த ஆன்மாக்கள். அது உள்ள இந்த உப்பு போல இருப்பது அந்த பாசமாகி மும்மலங்கள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பெருமான் தான் எல்லாவற்றையும் தனக்குள் அடக்கி இருக்கின்றார் என்ற அந்த அடக்கம் வந்து வர வேண்டும். அந்த மாதிரி வந்தால்தான் உனக்கு அந்த ஆணவ மலம் வந்து நீங்கும் என்ற அந்த கருத்தை வந்து சொல்லியிருக்கின்றார்கள். மந்திரங்கள் அனைத்துக்கும் மூலமாவது ஓங்காரம். எனவே அதுதான் எல்லா நெறிகளுக்கும் இடம் என்று சொன்னார்கள். எனவே இந்த வேதத்திற்கு புறம்பான நெறிகள் அது என்ன செய்யும்? அது உண்மையான முக்தியை சொல்லாமல் போலியான முக்தியை வந்து குறிக்கும். எனவே அதெல்லாம் போலி முக்திகள். மற்ற மதத்தோடு சொல்லக்கூடிய அந்த முக்திகளை நீ நம்பாமல் திருநெறி, அதை எப்படி சொல்ற, வேத திருநெறி என்று சொன்னார்கள். திரு என்பது அந்த செல்வத்தை சென்றடையான திருவுடையானை வந்து நம்ம முயற்சி செய்து அடைய முடியாது. பெருமான் வந்து நம்முடைய பக்குவத்தை பார்த்து கொடுப்பார். இந்த ஊர்கள் மேல் இறக்கப்பட்டு அதை கொடுப்பார். எனவே அது செல்வமாகிய அந்த திருவுருளை இருக்கும். நான் வந்து இந்த திருவுருளின் வசமாக இருப்பதான் அதை அதை திருக்கி அதன் கையில் இருத்தி என்ற கருத்தை வந்து இந்த பாட்டுல வந்து சொல்லியிருக்கின்றார். அடுத்து 5வது திருப்பாடல். சத்திய முந்தவம் தானவனாதலும் எய்த்தகும் இந்தியம் ஈட்டிய வாட்டலும் ஒத்த உயிருடன் உண்மை உணர்வுற்று பெத்தம் மறுத்தலும் ஆகும் பிரம்மமே. சத்திய முத்தவம், அது ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த முப்பொருள் பத்தி நம்ம பார்த்தோம். அந்த சிவகுணங்களாகிய உண்மையும் தவமும், சத்தியமும் தவம் என்ன செய்யணும்? சிவகுணத்துல வந்து உனக்கு முக்கியமானது வந்து சத்தியம் என்கின்ற வாய்மை அல்லது உண்மை. இந்த பெருமான் வந்து ஏன் சத்தியத்தை வந்து மீறிட்டார்? சத்தியத்தை மேல சிவனை மீறிவிட்டார் அர்த்தம். ஆக்காத அந்த கண் பார்வை வந்து பறித்தார். எனவே சிவகுணங்களாகிய சத்தியமும் தவமும், உண்மை இருக்கணும். தவமாகிய அந்த சரியை கிரியை யோகமும் இருக்கணும் வேண்டும். உண்மை இல்லாம சரியை கிரியை யோகம் மட்டும் இருந்தா அது பயன்படாது. சத்தியமும் வேணும், தவமும் வேணும். தான் அவன் ஆதலும், இந்த மாதிரி நீ சரியை கிரியை யோகம் செய்யும் போது உனக்கு ஞானம் கிடைக்கும். ஞானமான அப்ப தான் வந்து அவனாவதை நீ அறிவாய். அவனாதலும் மெய்த்தகம் இந்தியம் மீட்டியே. இந்த மெய் என்பது உடம்பை குறிக்கும். தகம்னா அந்த உடலுக்கு உண்டான அந்த அன்பிற்கு, ஆசைக்கு. இந்தியம் மீட்டியே, அந்த இன்பம் வந்து எதன் மூலமாக கிடைக்கின்றது? அந்த ஞானேந்திரியங்கள் அது மூலமா வந்து கிடைக்கின்றது. அந்த இந்தியத்தை மீட்டியே வாட்டலும். என்ன, மனம் போன போக்குல போகக்கூடாது, கண் போன பார்த்தாலும் நம்ம பார்க்கக்கூடாது. அதை வந்து அடக்க வேண்டும். இந்தியம் மீட்டியே வாட்டலும், அதை வந்து அடக்க வேண்டும், வாட்ட வேண்டும்.
அப்பொழுது ஒத்த உயிர் உடல் உண்டாய். அப்போது உயிரும் உடலும் ஒற்றித்து ஒன்றாக நிற்பது போல இப்ப என்ன செய்யும், இந்த உயிராகிய ஆன்மா சிவத்தோடு ஒன்றித்து சிவமாம் உணர்வை பெற்று பெத்தம் மறுத்தலும் ஆகும் பிரம்மே. அப்போது நாம் பெத்த நிலையை நீங்கி இப்ப அந்த பிரம்மத்தன்மையை, அந்த உண்மை நிலையை நாம் அடைகின்றோம். இந்த ஜீவன் பிரம்மத்தை அடைந்து விட்டது, பிரம்மத்தன்மை அடைந்து விட்டது, சிவத்தன்மை அடைந்து விட்டது. எனவே இந்த சத்தியம் தவம் இப்ப பிற்பாடு அஷ்டாங்க யோகம் பார்க்க போறோம். அஷ்டாங்க யோகத்துல முதல் 2 படி யமம் நியமம். இதுல சத்தியம் என்பது நியமத்திலும், தவம் நியமத்திலும் அடங்கும். தான் அவன் ஆதல். அப்ப என்ன செய்யறான், இது பசுபோதம், இந்த ஆன்ம போதம் கலந்து இது பதிபோகம், சிவபோதம் கைப்பற்றிவிடும். அப்போது மெய்த்தகும் இந்தியம், மெய்னா இந்த உடம்பை குறிக்கும். இந்த உடம்பில் இருந்து இந்த புலன்களை நுகரக்கூடிய அந்த இந்திரியங்கள் அதை மீட்டியே வாட்டலும். கண்ணு போய் போய் பிடிச்சு என்ன செய்யணும், அது திரும்ப பிடிச்சுதான் இழுக்கணும். எனவே அந்த புலன்களில் சென்று அது பற்றாது அதை மீட்டி அதை வாட்டுதல், மறுபடியும் நின்று பார்க்கக்கூடாது என்ற வாட்டுதலும். ஒத்த உயிர் உடல் உண்டாய். இது எனது உடல் எனது உயிர் என்று எண்ணாது அது யான் என்ற அந்த நிலையில் யான் எனது அந்த இரண்டும் அற்று இது சிவத்தோடு ஒன்றி உணர்வுற்று ஞானம் பெற்றால் பெத்தம் அடைதலும். பெத்தம் என்ற பொதுநிலை அடைந்துவிடும். பொதுநிலை என்ன, நீ பொறுப்புலன்களோடு கட்டுண்டு என்ன செய்ற, உலகில் கட்டுண்டு நிற்கின்றாய். அதுதான் பெத்த நிலை. இந்த பெத்த நிலையை அதை அறுக்க வேண்டும். நீ பெத்த மறுத்தால் உனக்கு முக்தி கிட்டவிடும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். எனவே பிரம்மஞானம் என்பது அந்த பக்குவம் எய்த உயிர்கள் கிடைப்பது. அதில் முக்கியமானது என்ன செய்கின்றார்கள்னா, அதை தவங்கிறப்ப அதுல பொய் கூறக்கூடாது, சத்தியம், அப்புறம் புலல் உண்ணாமை, கொல்லாமை, இன்னா செய்யாமை ஆகிய அந்த நோன்புகளாம் நீ நோக்க வேண்டும். அந்த மாதிரி நீ செஞ்சின செய்யும் மனத்தை பொறிவெளி போகாமல் அதை தடுத்து நிறுத்த முடியும். அப்பொழுது உனக்கு அந்த இறுதி நிலையாகிய அந்த யோக சமாதி கைவரப்படும். அட்டாங்க யோகத்தில் இறுதி நிலையாகிய யோகம் உனக்கு சமாதி கைவரப்படும். அந்த பிரம்மஞானம் அந்த சமாதி செய்தவர்கள் தான் பிராமணர்கள். எனவே இந்த ஒழுக்கம் அவர்கள் கைவரப்பட வேண்டும். இதுதான் பிரம்மஞானம். அதற்கு படிநிலைகள் இருக்கின்றது. இந்த படிநிலைகள் மூலமா தான் இது செல்ல முடியும். எனவே இந்த 4 பாடல்களால அந்த அந்தணன் ஒழுக்கமும் அவற்றின் சிறப்பும் உடன்பாட்டு முகத்தான் பாசிட்டிவா சொல்றாரு. அடுத்தது நெகட்டிவா அவர் சொல்ல போகின்றார் 6வது பாட்டுல இருந்து. வேதாந்தம் கேட்க விரும்பிய வேதியர் வேதாந்தம் கேட்டும் தம் வேர்க்கை ஒளிந்திலர். வேதாந்தமாவது ஓர் வேர்க்கை ஒளிந்திடம் வேதாந்தம் கேட்டவர் வேர்க்கை விட்டாரே. இது வேதாந்தத்தோட இலக்கணம் என்ன, அத இவர் இந்த பாட்டுல சொல்றார். வேதாந்தம் கேட்க விரும்பிய வேதியர், இந்த வேதத்தின் அந்தமாகிய அந்த உபநிடதங்களை கேட்க விரும்பிய அந்த அந்தணர்கள் வேதாந்தம் கேட்டும் வேர்க்கை ஒளிந்திலர். வேதாந்தத்துல அவங்க கேட்கிறாங்க, வேதாந்தத்துல சிவம் மட்டும்தான் உண்மை, மற்றதெல்லாம் பொய், ஜெகத் மித்தியா, இந்த உலகம் பொய், சிவம் மட்டும்தான் உண்மை கேட்கிறாங்க. அந்த மாதிரி வேதாந்தம் கேட்டும் தம் வேர்க்கை ஒளிந்திலர். அவங்க ஆசையை ஒழிக்க முடியல. மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, அதை கூட அவர்கள் ஒழிக்க முடியவில்லை. வேதாந்தமாவது வேர்க்கை ஒளிந்திடும். நீ வேதாந்தம் கேட்டுக்க அப்படின்னா உனக்கு என்ன இருக்கணும், அது வேர்க்கை ஒளிந்திடம். இந்த ஆசையை விட்ட இடம், ஆசை அருந்த இடம்தான் அது வேதாந்தம், வேதத்தின் அந்தம். ஆசை விடுமின் ஆசை விடுமின் ஈசனோடாயினும் ஆசை விடுமின் ஆசை படப்பட ஆய்வரும் துன்பங்கள் ஆசை விட விட ஆனந்தமாமே. இதுவும் திருமந்திரம் தான். இந்த ஆசை அந்த பற்று இருக்கக்கூடாது. அது வேதாந்தம்னா உனக்கு அந்த ஆசை இருக்கக்கூடாது. ஏன்னா ஆசை அளவோடு இருக்கணும். பெண்ணாசை இருக்கா, மனைவியோட முடிச்சுக்க. பொருளாசை இருக்கா, உனக்கு யார் கொடுக்கணும் அதோட நீ திருப்தி அடைஞ்சிக்க. சுத்தமா பெண்ணாசை மண்ணாசை ஒழிக்க வேண்டாம். நீ எல்லா இடத்துல இருக்க, அதை அளவோடு அனுபவி என்ற அந்த கருத்தை தான் அந்த இடத்துல சொல்கின்றார்கள். எனவே
வேதாந்தம் கேட்டவர் வெறுத்து விட்டாரே. கேட்க கேட்க உனக்கு என்ன செய்யும், உனக்கு வந்து ஆசை வந்து படிப்படியாக குறையும். இப்ப நம்மளும் வந்து வந்திருக்கோம், சைவத்துக்கு வந்திருக்கோம். அது போல நம்ம திருமலைகள் வந்து ஓதுறோம், திருவாசம் முற்றோதல் வந்து செய்யறோம். இந்த மாதிரி ஞான சாத்திர நூல்களையும் பார்க்கிறோம். இது சாத்திரத்துக்கு சாத்திரம், தோத்திரத்துக்கு தூத்திரமா இருப்பது திருமந்திரம். அது படிக்க படிக்க நமக்கு ஆசை குறையுது இல்லையா? உணவு மேல் உள்ள ஆசை, மற்ற ஆசையெல்லாம் படிப்படியாக குறையதை வந்து நம்ம பார்க்கறோம் இல்லையா? எனவே அதான் வேதாந்தம் கேட்டவர் வேட்கை விட்டாரே. நம்ம படிக்க படிக்க கேட்க கேட்க நமக்கு ஆசை வந்து படிப்படியாக கொடுக்க முடியாது. நம்ம வந்து பெரிய ஞானியா இருந்தா என்ன செய்யும், அந்த ஒரு பிறவில முடியும். ஏன்னா அதை கேட்ட பொழுதே என்ன, கதற்ற ஊசியும் வாராதகான் கடைவழிக்கே அப்படின்னு பட்டணத்தை வந்து கேட்டாரு. கேட்ட உடனே என்ன செய்யறாரு, ஒரு இடுப்பை வந்து துண்ணில் கட்டிக்கிட்டு குழி இருந்து விட்டு கொள்ளை விடுமீன்கள் அப்படின்னு இந்த பணத்து மேல அவ்வளவு ஆசையா இருந்தார். ஆக தன்னோட பையனை வந்து கடிஞ்சுக்கிட்டாரு. நீ சித்தியா போய் சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு வந்திருக்கான்னு அது மேல வந்து கோவப்பட்டார். அப்பேற்பட்டவர் வந்து காதற்ற ஊசியும் வாராதுகான் கடைவழிக்கே அப்படின்னு கேட்டவுடனே என்ன செஞ்சாரு, அந்த ஆசையை விட்டு பொருளாசையை விட்டு அவர் வந்து வீட்டை விட்டு குடியிருந்து விட்டு கொள்ளையிடுமீன்கள் வந்தார் இல்லையா? அதுதான் பட்டத்தார் வந்து உதாரணம். நம்மளால அந்த நிலைக்கு வந்து போக முடியாது. ஏன்னா அவர் முதல் பிரிவில் வந்து அவர் தவம் செஞ்சிருக்காரு. நம்ம அந்த அளவுக்கு தவம் செய்யல, ஆனா ஓரளவுக்கு தவம் செஞ்சிருப்போம். தவம் செஞ்சாலும் நமக்கு வந்து இந்த மாதிரி நமக்கு ஒரு சத்சங்கம் இந்த தொடர்பு கிடைச்சிருக்கிறது. நல்ல நூல்களை வந்து நம்ம சிந்திக்கிறோம். சிந்திக்க சிந்திக்க நமக்கு படிப்படியா வந்து அந்த ஆசை வந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்கு இல்லையா? அதுதான் வந்து வேதாந்தம் கேட்டவர்கள் வேட்கை விட்டாரே என்ற அந்த கருத்தை வந்து சொல்கின்றனர். எனவே வேட்கை என்பது அந்த உலக பொருள் மேல் தோன்றுகின்ற அந்த பற்று. நீ வேதாந்தம் படிச்சுட்டும் வேட்கை ஒளியால் வேட்கை உனக்கு போகல அப்படின்னா நீ வந்து வேதியன் கிடையாது, நீ வந்து அந்தரன் கிடையாது என்ற அந்த கருத்தை வந்து இந்த பாட்டுல வந்து சொல்லியிருக்கின்றார்கள். எனவே வேதத்தின் அந்தம் என்பது முடிந்த பொருள் வந்து ஆசையற்ற நிலை, பற்றற்ற நிலை. அதை வந்து அனுபவமாக உணர்ந்தவர்கள் வந்து ஆசையற்று நின்றார்கள். அவர்கள் தான் உண்மையான அந்தர்கள். ஆனால் சிலர் வந்து இதை காதால் வந்து கேட்டார்கள். அந்த காதால் கேட்டும் அவர்கள் அந்த ஆசையை வந்து விடவில்லை. அந்த பொருளாசை வந்து இருக்கக்கூடாது. மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை என்ற மூன்றையும் நீ விட்டால்தான் உண்மையான வேதியன் ஆவாய் என்ற கருத்தை வந்து இந்த பாட்டத்தில் இருக்கின்றாரு. அடுத்து 7வது பாடல். நூலும் சிகையும் நுவலில் பிரமமோ நூலது காட்பாசம் நுண் சிகை கேசமாம் நூலது வேதாந்தம் நுண் சிகை ஞானமாம் நூலுடை அந்தனர் காணும் நுவலிலே. இந்த புறத்தோற்றத்தை வச்சுக்கிட்டும் ஒருத்தனை வந்து அந்தன்னு சொல்ல முடியுமா? அந்த மாதிரி சொல்ல முடியாது. புறத்தோட்டத்துல என்ன வச்சிருக்க, நூலும் பூநூல் வந்து போட்டிருக்க, சிகை சிகைன்னா குடுமி வந்து வச்சிருக்க. எனவே நீ வந்து பூநூல் போட்டுக்கிட்டு இந்த உச்சி குடுமி வச்சிருந்த அப்பனா வந்து நீ பிராமணன் ஆவாயோ? நீ பிராமணன் ஆக மாட்டாய். நூல் அது காற்பாசம். இந்த பூநூல் இங்க என்ன, அது பஞ்சில இருந்து திருச்சி எடுத்தது. எனவே அது பூநூல் என்பது பஞ்சு. நுண் சிகை கேசமாம். இந்த குடுமைங்கிறது அது உச்சி மயிர். அது நூலாவது வேதாந்தம். நூலாவது இந்த பூநூல் வந்து எதை குறிக்கும், நீ வந்து வேதத்தை படித்து வேதத்தின் அந்தத்தை நீ படிக்க வேண்டும். எனவே நூலாவது வேதாந்தமே. இது வந்து வேதாந்தத்தை குறிக்கிறதா அந்த பூநூல் வந்து அது முப்புரி நூலா இருக்கும். ரிக்யஜுர் சாமம் என்கின்ற 3 குறிக்கும். பதி பசு பாசம் என்ற முப்புரலையும் வந்து குறிக்கும். இந்த 3 முறை நம்ம சொல்லிக்கிட்டே போறலாம். அதுவே அது நூல் அது வேதாந்தம். நுண்சிகை கேசமாம், நுண்சிகை ஞானமாம். இந்த உச்சி குடும்பம் என்ன இருக்க, நீ வந்து அந்த வேத சிரசை எட்டிவிட்டாய், இந்த வேத சிகையை வந்து எட்டிவிட்டாய், நீ ஞானத்தை எட்டிவிட்டாய், சிவஞானத்தை எட்டிவிட்டாய் என்பதை குறிப்பதற்காக அந்த வேத சிகையாகிய அந்த குடுமையை வைத்திருக்கின்றார்கள். இதை வந்து பூநூல் தரித்த அந்தணர்கள் இதை போற்றி காண்பார்கள். இதை வந்து போற்ற வேண்டும் என்று சொல்வார்கள். எனவே இந்த பஞ்சாகிய இந்த பூநூல் வந்து அது என்ன செய்யும், வேதாந்தம் ஆகுமா? ஆகாது. இந்த மயிராகிய கேசம் வந்து பிரம்மம் ஆகுமானா அது ஆகாது என்ற இந்த கருத்தை வந்து இந்த பாட்டுல செஞ்சிருக்காரு. அந்த அன்னர்கள் வந்து முப்பூனை வந்து இடைவிடாது அணிந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த முப்புரி நூலும் குடுமியும் இது மட்டும் வந்து பிரம்மம் ஆகிவிடுமா? நூல் வந்து பஞ்சாக இருக்கின்றது, சிகை வந்து மயிராக இருக்கின்றது. எனவே உண்மை என்ன? உண்மை என்பது அந்த பூநூல் என்பது வேதத்தின் ஞான காண்டத்தை குறிக்கக்கூடியது. சிகை என்பது அதன் நுண்ணிய பொருள் தெளிவை, அந்த ஞானத்தை குறிக்கக்கூடியது. இதுதான் வந்து இதற்கு அடையாளம். எனவே இந்த புற அடையாளத்தை நீ வைத்துக்கொண்டு அகத்தில் அந்த அனுபவத்தை பெற வேண்டிய நீ உண்மையான அந்தணன் ஆக மாட்டாய் என்று சொன்னார்கள். அடுத்து இதுதான் வந்து அப்பர் பெருமான் வந்து சொல்லியிருப்பார் குறுந்தொகை பாட்டுல.
கோலும் புல்லும் ஒரு கையில் கோல்ச்சமும் தோளும் பூண்டு துயரமுட்டின் பையன் நீலமாமயிலாடு துறையனே நூலும் வேண்டுமோ நுண்ணுணர்ந்தோர்க்கே. இந்த மாதிரி நீ வெளியில இருந்து தோட்டம் இருக்கு, உனக்கு பிராமண தோட்டம் இருக்கு, ஆனா மனசுக்குள்ள உனக்கு துயரம் நிறைய இருக்கு. வெளி தோட்டத்தை வச்சுட்டு மனசுலயே ஆனந்தமா இல்லையே, நிம்மதியா இல்லையே, அப்ப அதனால என்ன பயன்? துயரம் மட்டும் என் பயன்? என்ன செய்யணும்? மயிலாடுதுறை அரணையனை வழிபட்டால் உனக்கு நூலும் வேண்டுமோ, உனக்கு பூநூல் கூட வேண்டாம். பிரம்மஞானி ஆயிட்டா சிவஞானி ஆயிட்டானா அவனுக்கு நூல் இருந்தாலும் ஒண்ணுதான், நூல் இல்லாட்டாலும் ஒண்ணுதான். இதை சொல்வார்கள். இது என்னன்னா, சில சமயம் என்னன்னா, நம்முடைய ராமகிருஷ்ண பரமஹம்சர் இருந்தார் இல்லையா, அவர் பார்த்தோம்னா அந்த பூநூல்கள்னு எதுவுமே கலந்து போய் கிடக்குமா. அதை பார்த்து மற்ற பிராமணர்கள் கேட்பாங்களா, என்ன நீ பிராமண குழந்தை பிறந்துட்டு பூநூல் இல்லாம இந்த தலையை கொண்டு போய் என்ன செய்வோம், இந்த தாழ்ந்த ஜாதி உலகில் வச்சுக்கூடிய அந்த இடத்துல போய் இந்த தலைமயில வச்சு தொடப்பாராம். ஏன்னா இந்த நானா பிராமணன் எனக்கு என்ன ஆணவம் போகணும். இதை பார்த்து மற்ற பிராமணர்கள் கேட்கறாங்க, என்ன இந்த மாதிரி பாக்குற அப்படின்னு கேட்கிறப்ப அப்போ சொல்றாரு, நான் அந்த நிலைக்கு போறப்ப எனக்கு உடல் அனுபவமே இல்லை. உடல் இருக்கா இல்லையா, அந்த அனுபவத்துல உடம்புல உடை இருக்கா உடை இல்லையாங்கிறப்ப இந்த பூணூல் இருக்கா பூணூல் இல்லையா, அந்த இதை என் மனசு செல்லுலன்னு அந்த அனுபவத்தை அவர் சொல்லுவார். அடுத்த திருப்பாடல் 8வது பாடல். சத்தியம் இன்றி தனிஞானம் தானின்றி ஒத்த விடயம் முட்டோரும் உணர்வின்றி பத்தியம் இன்றி பரன் உண்மையும் இன்றி பித்தேரும் மூடர் பிராமணர் தாமன்றி. நீ பிராமணன் கிடையாதுன்னு உங்ககிட்ட என்ன இருக்கணும்? சத்தியம் இன்றி, உங்ககிட்ட சத்தியம் இல்லை. தனி ஞானம் இன்றி, உனக்கு இந்த பிரம்மஞானம் அந்த சிவஞானம் அல்லது பதிஞானம் அது இன்றி ஒத்த விடயம் விட்டோரு, உங்ககிட்ட சத்தியம் இருக்கணும், ஞானம் இருக்கணும். அப்ப என்ன சொல்லணும்? இந்த விஷயங்கள் மேல நீ ஆசைப்படக்கூடாது, புலன் விஷயங்களை நீ ஆசைப்படக்கூடாது. ஒத்த விடயம் விட்டோரும், அந்த உலக இன்பத்தை அந்த பொறி இன்பத்தை அந்த விட்ட புத்தி இருக்க வேண்டும். அவர்கள் பக்தியும் இன்றி, அது பரன் உண்மை இன்றி ஊன் பித்தேரும் மூடர். அப்ப பக்தியும் இன்றி, உங்கள்கிட்ட பக்தியிலும் இல்லை, உலகத்துக்காக நீ பக்திமான்கிற வேஷம் போடுற, உண்மையான பக்தி இல்லை. பரன் உண்மை, அது சிவபெருமான் தான் முதல் கடவுள் என்ற அந்த உண்மை உணர்வும் உங்ககிட்ட இல்லை. அது ஊன் பித்தேரும், நீ உண்பதுல உனக்கு பேராசை இருக்கின்றது, சட்டியா உள்ள கொட்டிக்கிற. அப்பேற்பட்ட அந்த அறிவியர்கள் அவர்கள் பிராமணர் ஆவார்கள். பித்தேரும் மூடர் பிராமணர் தாமன்றே. எப்ப உனக்கு அந்த ஒரு பொறியில நாக்கு இன்பத்துல போகுதோ அப்ப பேராசை இருந்துன்னா நீ பிராமணன் ஆக மாட்டாய். உனக்கு சத்தியம் இருக்க வேண்டும், ஞானம் இருக்க வேண்டும், உலக விஷயத்தை விட வேண்டும். அப்புறம் உனக்கு உண்மையான பக்தி இருக்க வேண்டும். சிவபெருமான் தான் முழுமுதற் கடவுள் என்ற அந்த உணர்வு, அறிவு கூட இல்லை, அது நீ உணர்வாக இருந்தால்தான் நீ உண்மை பிராமணன். இல்லைன்னா நீ என்ன செய்வார், நீ மூட பிராமணன், நீ அறிவொளியாகிய பிராமணன் என்ற அந்த கருத்தை இந்த பாட்டுல சொல்லியிருக்கின்றார்கள். எனவே சத்தியம் முதலாக கூறப்பட்ட அந்த ஒழுக்கம், சிவபக்தி, சிவஞானம் என்று இந்த வயிறு வளர்ப்பதில் வயிறு உண்பதில் விருப்பம் மிக்கவர்கள் ஒருபோதும் அவர்கள் பிராமணர்கள் ஆகக்கூடாது. எனவே இந்த உடலை ஓம்போதே என்ன செய்யணும், குறிக்கோளாக கொள்ளக்கூடாது. இந்த உடம்பு ஒரு வாகனம், இந்த ஆன்மாவுக்கு ஒரு வாகனம். இந்த வாகனத்தை வச்சுட்டு இப்படி சிவத்தை நோக்கி நீ பயணம் செய்ய வேண்டும். அந்த அளவுக்கு நீ உடம்பை பார்த்துக்கிட்டா போதும். அப்ப இந்த விஷயங்கள்ல ஐம்புலன்கள்ல நீ போயிட்டே இருக்கக்கூடாது. அந்த ஐம்புல இன்பத்தை நீ அளவோடு நீ அனுபவிக்க வேண்டும். அதிலேயே நீ மயங்கி விடக்கூடாது. மாறி நின்றனை மயக்கிடும் வஞ்ச புலனைந்தின் வழி அடைத்த முதே ஊறி நின்ற நுழையலு பரஞ்சோதி உள்ளவா காண வந்தருளாய். என்ன சொல், மாறி நின்று என்னை மயக்கிடும் வஞ்ச புலன். இந்த புலன்கள் என்ன செய்யறது, இந்த ஆன்மாவுக்கு சேர வேண்டியது சிவம், அதை காமிக்காம உலகத்தையே காமிக்குது. அப்போது மாறி நின்று என்னை மயக்கிடும் இந்த வஞ்ச புலனின் ஐந்தை நான் வழியை அடைக்க வேண்டும். அதே வழி அடைச்சா ஊறி நின்றனுள் எழு பரஞ்சோதி. பெருமான் உள்ள சுயஞ்சோதியா பரஞ்சோதியா இருக்காரு, ஆனா எனக்கு தெரியல. ஏன்னா என்னுடைய நோக்கம் முழுக்க முழுக்க வெளி உலகத்திலே இருக்குது. எப்படி பொருள் ஈட்டலாம் அந்த நோக்கத்திலே போயிட்டதுன்னா உள்ளதை நான் பார்க்க முடியல. அப்போ என்ன செய்யற, அந்த ஐம்புல இன்பத்தை அந்த ஐம்புல கதவை நான் அடைத்தால்
அப்போது சிவபெருமானை என்னால் பார்க்க முடியும். பெருமான் வந்து பரஞ்சோதியாக இருப்பான். ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே. பெருமான் வந்து ஒளியா இருக்கான். ஆனா வந்து நாம் ஓடவில்லை, தேரவில்லை, அறியவில்லை, ஆராயவில்லை. அது எனக்கு பெருமானை வந்து தெரியவில்லை என்ற அந்த கருத்தை வந்து இந்த பாட்டுல நம்ம பார்க்கிறோம். அடுத்து 9வது திருப்பாடல். திருநெறியாகிய சித்த சித்தின்றி குரு நெறியாலே குருபதம் சேர்ந்து கரும நியமாதி கைவிட்டு காணும் துரிய சமாதியாம் தூய்மறையோர் கற்கே. இந்த பாட்டுல வந்து நீ அந்தரன் ஆயிட்ட அப்படின்னா என்ன செய்யணும்? நீ வந்து விழிப்பு நிலை, கனவு நிலை, உறக்க நிலை, இதை தாண்டி அந்த துரிய நிலை 4வது நிலைன்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்துல 4th ஸ்டேட் ஆஃப் கான்சியஸ்னு சொல்லுவாங்க. அந்த நிலைக்கு வந்து நீ போனா, அந்த மாதிரி போனாதான் நீ வந்து அந்தரன். இந்த துரிய சமாதி கூடினால்தான் நீ அந்தரன். துரியத்தை தாண்டி துரியாதீதமும் இருக்கின்றது. உனக்கு இந்த துரிய சமாதியாவது கிடைக்க வேண்டும் என்ற அந்த கருத்தை வந்து இந்த பாட்டுல திரண்ட கருத்தா சொல்லியிருக்கின்றார்கள். திருநெறியாகிய சித்து அசித்து இன்றி. சித்து என்பது அந்த அறிவை வந்து குறிக்கும், ஞானத்தை வந்து குறிக்கும். அசித்து என்பது அஞ்ஞானம் என்கின்ற அந்த அறியாமையை வந்து குறிக்கும். திருநெறியாகிய வேதத்தில் சொல்லப்பட்ட திருநெறியாகிய அந்த உயர்ந்த சன்மார்க்க நெறியில் இது வந்து ஞானம், இது அஞ்ஞானம் என்று குரு நெறியாலே குருபதம் சேர்ந்து, அது குரு வந்து உனக்கு உபதேசம் செய்கின்றார். அந்த குரு நெறியாலே அந்த குருவினுடைய குரு பதம் சேர்ந்து குருவின் திருவடி கமலங்களை நீ சேர்ந்து தியானித்து கரும நியமாதி கைவிட்டு காணும். நீ வந்து அந்த நிலைக்கு போயிட்டீங்கன்னா உனக்கு கருமம் நியமம் இதெல்லாம் வந்து தானாகவே போய்விடும். அந்த மாதிரி போனதுதான் என்ன சொல்ற துரிய சமாதியாம். உனக்கு அந்த 4வது நிலையாகிய அந்த துரியம் கிடைக்கும். இந்த துரிய சமாதியை அடைந்தவர்கள் தான் உண்மையான மறையவர்கள், உண்மையான அந்தணர்கள். எனவே இந்த உண்மை ஞானம் அடைந்தவர்களுக்கு இந்த கர்மங்களும் நியமங்களும் அப்பொழுது பயனற்ற சில. ஏன்னா உடலை தாண்டி போயிட்டான். உடல் இருக்க வரைக்கும் தான் அவனுக்கு கர்மம் நியமம்லாம் இருக்கும். உடல் உணர்வு அட்டுப்போச்சு அப்படின்னா அவளுக்கு அந்த கர்மமும் கிடையாது, நியமம் கிடையாது. தானா வந்து அவளுக்கு விடுவதில்லை. எனக்கு வந்து இது வேண்டாம், காயத்ரி மந்திரம் வந்து வேண்டாம், நான் வந்து குளிக்க வேண்டாம், நான் பூணூல் வேண்டாம், எனக்கு சிகை வேண்டாம் அப்படின்னு அவர்கள் வந்து முடிவு பண்ண மாட்டார்கள். அது வந்து சிவனா வந்து முடிவு பண்ணுவார். பெருமான் வந்து அவனை எந்த நிலையில வைத்திருக்கின்றாரோ அந்த நிலையில வந்து வைப்பார்கள். இதுக்கு என்ன உதாரணம் சொல்லுவாங்கன்னா, ஒரு தாய், அந்த தாய்க்கு வந்து குழந்தைதான் உயிர். குழந்தைய இப்ப பார்த்தாலும் பார்த்துக்கிட்டே இருக்கா. அந்த குழந்தைய அணைச்சிட்டு தான் தூங்குறா. தூங்குறப்ப என்ன செய்யறாரு? அந்த தூக்கத்துல வந்து குழந்தைய வந்து கை நழுவி விடுகின்றது. அது போல உண்மையான ஞானிக்கு இந்த கர்மங்களும் நியமங்களும் தானாக வந்து அப்போ வந்து பிரபஞ்சம் வந்து தோன்றாது, பிரபஞ்சம் வந்து காட்சிப்படாது, சிவம் மட்டுமே காட்சிப்படும். இதான் பார்க்கும் இடம் எங்கும் நீக்கமர நிறைந்த பரிபூரணானந்த போமே என்று நம்முடைய தாய்மான சுவாமிகள் வந்து சித்தர்களில் வந்து சொல்லியிருக்கின்றார்கள். இதான் வந்து பரஞானத்தால் படத்தை தரிசித்தோர் பரமே பார்த்திருப்பார், பதார்த்தம் பார்ப்பார். வந்து எதை பார்த்தாலும் சிவமா தான் தெரியும். ஒரு செடியை பார்த்தாலும் சரி, கொடியை பார்த்தாலும் சரி, மரத்தை பார்த்தாலும் சரி, நாயை பார்த்தாலும் சரி, அதற்குள் உள்ள அந்த சிவம் தான் அவர்களுக்கு வந்து காட்சிப்படும். பரஞானத்தால் அவர்கள் வந்து படத்தை தரிசித்தோர், அந்த படத்தை பார்த்தால் பதார்த்தம் பாரன், உலக பதார்த்தங்களை பார்க்க மாட்டார்கள் என்று சித்தியார்ல வந்து சொல்லுவார்கள். அவர்கள் வந்து அந்தனருக்குரிய அந்த வேத முடிவு, அந்த வேத முடிவால் அவர்கள் மெய்ப்பொருள் ஆகிய அந்த உண்மையை அடைந்து விட்டார்கள். அந்த அடையும் போது அவர்களுக்கு இந்த நூலும் சிகையும் வந்து அது வெளிப்பகட்டாகிய ஒரு ஆரவாரமாக தான் தோன்றும். அவர்கள்தான் உண்மை உணர்ந்த அந்தணர்கள் ஆவார்கள் என்ற கருத்தை சொல்லிவிட்டு அடுத்த திருப்பாடல் 10வது பாடல். மறையோரவரே மறையவரானால் மறையோர்தம் வேதாந்த வாய்மையில் தூய்மை குறையோர்கள் மற்றுள்ள கோலாகலம் என் அறிவார் மறை தெரிந்து அந்தனராமே. வேதத்தை தாண்டி அந்த வேதாந்தத்தை வந்து நீ போகணும். அந்த வேதாந்தத்தை நீ பயில்தான் அவர்கள்தான் மறை தெரிந்த அந்தணர்கள் என்பது திரண்ட கருத்து. இப்ப பதவுரை பார்க்கலாம். மறை ஓதுவோரே மறையவரானால், வேதங்களை ஓதுபவர்கள் தான் அந்தணர்கள் மறையவர்கள் என்று சொன்னால்,
மறையோர்தம் வேதாந்தம் வாய்மையில் தூய்மை. அந்த அன்னர்களுடைய அறிந்த அந்த வேதாந்தம் உண்மையில் அது உயர்ந்தது, தூய்மையானது, புனிதமானது. குறையோர்தல் மற்றுள்ள கோலாகலம் என்று. அப்ப என்ன செய்யணும்? வேதத்தை தாண்டி மற்ற நூல்லாம் பண்ணி படிக்கக்கூடாது. இந்த குறையுடைய மற்றுள்ள இந்த உலக நூல்களை நீ படிப்பது அது என்ன செய்யணும்? அது கோலாகலம், அது வீண் ஆரவாரத்திற்காக படிப்பது என்று அறிவோர், அதை அனுபவமாக அறிவோர்கள் தான் மறை தெரிந்த அந்தராமி. என்ன செய்யணும்? அதை மற்ற நூல்களை படிக்கக்கூடாது. அது வீண் ஆழத்துல நான் பேசுறேன், 2 பேர் கை தட்டுறீங்க, 2 பேர் சிம்பிள் போடுறீங்க, அதுக்காக நான் படிக்கக்கூடாது. அந்த ஆழப்படுத்தால் அதை உண்மையான அந்தரன் ஆக மாட்டான். அந்த உண்மை உணர்ந்தவன் தான் அவன் வேதியன். எனவே அந்த வேதாந்தம் தான் உண்மையான நூல், குறையற்ற நூல். மற்ற உலக நூல்கள்லாம் அது குறையுடைய நூல்கள் என்ற கருத்தை இந்த பாட்டுல சொல்லியிருக்கின்றார்கள். நீ என்ன அந்தரன் ஆயிட்டு வேதாந்தத்தை படிச்சுட்டு மெய்ப்பொருளுக்கு நீ உணரணும். மெய்ப்பொருள்னா உனக்கு தூய்மை வேண்டும். தூய்மை அப்ப என்ன செய்யணும்? இந்த உயிராக என்கிட்ட என்ன குறைபாடு இருக்கு? என்கிட்ட காமம் இருக்கு, குரோதம் இருக்கு, லோபம் இருக்கு, மோகம் இருக்கு, மதம் இருக்கு, மாச்சரியம் இருக்கு. இந்த உயிர்களின் குறைபாட்டை உணர்ந்து அதை நான் என்ன செய்யணும்? அதை களைய வேண்டும். அதை களைந்தால்தான் நான் உண்மையான அந்தணன். மற்றதெல்லாம் ஆரவாரம் என்ற கருத்தை இந்த பாட்டுல சொல்லியிருக்கின்றார்கள். அடுத்து 11வது பாடல். அந்தன்மை பூண்ட அருமறை அந்தத்து சிந்தை செய் அந்தனர் சேரும் செலும்புவி நந்துதல் இல்லை நரபதி நன்றாகும் அந்தியும் சந்தியும் ஆகுதி பண்ணுமே. அந்தன்மை பூண்ட அருமறை என்ன செய்யணும்? நீ அருமறை படிச்சிருக்க, வேதத்தை படிச்சிருக்கன, அப்ப நான் என்ன செய்யணும்? எல்லா உயிரிடத்தும் நீ பொது நோக்கோடு கருணை புரிய வேண்டும், அருள் புரிய வேண்டும். இது உனக்கு வேண்டியவன் வேண்டாதவன் என்ற பாகுபாடு பார்க்கக்கூடாது. இவன் நண்பன் பகைவன் என்ற வேறுபாடு உன் மனசுல இருக்கக்கூடாது. எனவே எல்லா உயிரோடும் பொது நோக்கோடு நீ கருணை புரிய வேண்டும், அது அருள் புரிய வேண்டும். அருமறை அந்தத்து, அந்த 4 வேதங்களில் அந்தமாகிய அந்த வேதாந்தத்து சிந்தை செய் அந்தனர். அப்போது வேதாந்த விசாரம் பண்ணும். 4 மகா வாக்கியம் சொன்னோம் இல்லையா? அது தத்துவமசி சொன்னோம், பிரஞானம் பிரம்மா, அயம் ஆத்மா பிரம்மா. அது மாதிரி 4 வாக்கியங்கள் இருக்கின்றன. அந்த 4 வாக்கியங்களை நீ விசாரம் பண்ண வேண்டும். இந்த விசாரம் தான் பெருமானை அடைவதற்கு நேரான வழி. எனவே அப்பேற்பட்ட விசாரம் பண்ணக்கூடிய அந்தனர் சேரும் செலும்புவி, அந்த அந்தர்கள் தங்கியிருக்கக்கூடிய இந்த செழுமையான இந்த பூலோகத்திற்கு நந்துதல் இல்லை, இதற்கு அழிவு கிடையாது. நரபதி நன்றாகும். திருமண வாழ்ந்த காலம் ராஜாக்கள் காலம். அப்பொழுது நரபதியாகிய அரசன் அவன் நல்ல அரசனாக இருப்பான். ஏன்னா உனக்கு கொடுங்கோன்மை இருந்தால் அது கிடைப்பான். அந்தியும் சந்தியும் ஆகுதி பண்ணுமே. எனவே அந்த அந்தர்கள் என்ன செய்வார்கள்? காலை மாலை ஆகிய 2 வேளைகளும் அவர்கள் ஆகுதி செய்வார்கள். எனவே இவர்கள் கடமைகளை செப்பமுறை செய்கின்றார்கள். செப்பமுறை செய்வதால் அந்த தெய்வங்கள் மகிழ்ந்து மலை வளத்தை கொடுக்கின்றது. எனவே அப்போது உலகம் எல்லாம் நன்றாக இருக்கிறது. வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம் என்று சொல்லுவார். இதுல புறப்பாட்டு ஒரு பாட்டம். எவ்வளி நல்லவர் ஆடவர் அவ்வளி நல்லை வாழிய நிலனே. ஆடவர் ஆண் மக்களை மட்டும் குடிக்காது, பொதுவாக மக்களை குடிக்கும். எந்த உலகத்துல மக்கள் நல்லவர்களா இருக்கின்றார்களோ அந்த பூமியும் நல்லதா இருக்கும். அங்க எடுக்க வேண்டிய இயற்கை வளங்கள்லாம் நல்லா உனக்கு காலகாலத்துல மழை பெய்யும். இப்ப நமக்கு இந்த மாதிரி சுனாமி வருது, புயல் வருது, வெள்ளம் வருது அப்படின்னா நம்ம அந்த நியமத்துல இல்லை, நல்ல நிலைமையில நம்ம இல்லை. நம்ம மனசு நல்லா இல்லை. மனசு நல்லாதனால இந்த புறச்சூழலும் கெட்டு விடுகின்றது. எனவே நம்ம நல்லா இருந்தா இந்த நிலமும் நல்லா இருக்கும், நம்ம சுத்தி உள்ளவங்களும் நல்லா இருப்பாங்க, அரசனும் நல்லா இருப்பான் என்ற அந்த கருத்தை இந்த பாட்டுல சொல்லியிருக்கின்றார்கள். எனவே அந்த அந்தனர் என்பதை கூட்டல் தனர் என்று அழகிய சொல்ற அந்த தனர். அனர்னா அந்த அனலை ஓம்பக்கூடியவர்கள் என்ற கருத்தை பரிமேலர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். இதேதான் சிவஞான போகத்துல 9வது என்ன சொல்வார்னா, பண்ணும் என்பது பண்ணப்படும், அது என்னும் அஞ்சலத்தை இந்த அந்த பாட்டுல சொல்றாரு. அந்த அஞ்சலத்தை நீ எப்பொழுதும் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும்.
விதி என்னும் அஞ்சலத்தின்னு அந்த சூத்திரம் வந்து முடியும். அந்த அஞ்சலத்தினை வந்து விதிப்படி உச்சரித்து கொண்டே இருக்கும். அது போல புறப்பாட்டுல நாடாயினும் காடாயினும் அவளாயினும் இசையாயினும் எவ்வளி மக்கள் நல்லர் அவ்வழியே நிலமும் நல்லதாம் என்று சொல்வார்கள். மக்கள் வந்து மனசுல நல்லா இருந்தா நிலமும் நன்றாக இருக்கும். இதுதான் இந்த நாடுங்கிற வந்து ஒரு பாட்டு. தல்லா விளையுள் முதலியவற்றோடு தக்காரை உடையதே நல்ல நாடு, தக்க தகுதியுடையவர்களுடையதான் நல்ல நாடு என்ற கருத்தை வந்து வள்ளுவரும் சொல்லியிருக்கின்றார்கள். அடுத்த 12வது திருப்பாடல். வேதாந்த ஞானம் விளங்க விதியுளோர் நாதாந்த போதம் அணுகிய பேர்க்கது போதாந்தமாம் பரன் பார்ப்புக புக்கதால் நாதாந்த முத்தியும் சித்தியும் நன்னுமே. உனக்கு வந்து வேதாந்த அனுபவத்துக்கு வரணும். அனுபவம் இல்லாம நீ வேதம் மட்டும் ஓதினால் உனக்கு அந்த பயன் வந்து கிடைக்காது. எனக்கு வேதாந்த அனுபவம் வேணும், வேதத்தையும் ஓத வேண்டும். அந்த மாதிரினா உனக்கு வந்து முத்தியும் சித்தியும் கிடைக்கும் என்பது இந்த பாட்டின் வந்து திரண்ட கருத்து. இதற்கு பதவுடைக்கு போலாம். வேதாந்த ஞானம் விளங்க விதியுள்ளோர் வந்து பிராமணன் பிறந்துட்டான், வேதம் படிச்சுட்டான், வேதாந்தத்தையும் படிச்சுட்டான். ஆனா அந்த வேதாந்த ஞானம் வந்து விளங்க அவனுக்கு விதி இல்லை. இந்த வேதாந்த ஞானத்தை விளங்கி கொள்ளும் அந்த தலைவிதி இல்லாத, அந்த ஊழ் இல்லாத அந்த அந்தணர்கள் நாதாந்த போதம் நணுகிய பேர்க்கது. இந்த நாத தத்துவத்தின் முடிவாகிய, அப்போ உனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா உனக்கு பதமுக்தி தான் கிடைக்கும், பரமுக்தி வந்து கிடைக்காது. சாலோகம் சாமீபம் சாரூபம் அது மட்டும்தான் கிடைக்கும், உனக்கு சாயுஜ்யம் என்கின்ற அந்த பரமுக்தி வந்து கிடைக்காது. எனவே போதாந்தமாம் பரன் பார்ப்புக புகழ்ந்தால் அப்ப என்னன்னா நம்ம பசுஞானம் பாசஞானம் இதை தாண்டி போனா நமக்கு பதிஞானம். அந்த பதிஞானத்துக்கு போனாதான் நம்ம சிவத்துக்கிட்ட போக முடியும். அந்த சிவத்தின் பால் நாம் அணுக முயற்சித்தால் அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? நாதாந்த முக்கியம், அப்ப சித்தியும் நன்னுமே, உனக்கு அட்டமா சித்தியும் உனக்கு கிடைக்கும் என்ற கருத்தை வந்து இவர் வந்து. எனவே வேதத்தை ஓதுதல் மட்டும் வந்து உனக்கு வந்து பயன் வந்து கம்மி, உனக்கு வேதாந்த அந்த அனுபவம் வேண்டும், அது கிடைத்தால் உனக்கு அது பரமுக்தி கிட்டும் என்ற கருத்து தான் திரண்ட கருத்து. இது இன்னொரு வகையான நாதாந்த போதம். இது நாத முடிவான 36 தத்துவம் இருக்கு. 36 தத்துவத்துல அந்த நாத தத்துவம் இருக்கு. அந்த நாதத்தை கடந்து போக வேண்டும். நாத முடிவான தத்துவங்களின் அந்த ஞானத்தை அனுபவமாக பெற்றவருக்கு அது என்ன இருக்கணும்? அப்ப அந்த ஆன்மபோதம், தற்போதும் ஆன்மபோதம் கலந்து போயிடும். அந்த ஆன்மபோதத்தை கடந்த அந்த சிவனை அடையும் நெறியாக அமையும். எனவே அதுதான் உண்மையான வேதாந்த ஞானம். அதை அடைவதற்கு உனக்கு ஊழ் வேண்டும், நல்ல தலைவிதி வேண்டும். அந்த உணரும் ஊழ் இல்லாவிட்டால் என்ன செய்வ? அந்த 36 தத்துவங்களையே நீ உணர்ந்து கொண்டிருப்பாய். அப்போது உனக்கு பரமுக்தி வந்து கிடைக்காது. கிடைக்காம உனக்கு என்ன செய்வ? அந்த பதமுக்தி கிடைக்கும். நீ உண்மையாக உனக்கு பதமுக்தியாவது கிடைக்கும். உனக்கு பரமுக்தி வேணும் அப்படின்னா உனக்கு அனுபவ ஞானம் வேண்டும் என்ற கருத்தை வந்து இந்த பாட்டுல வந்து சொல்லியிருக்கின்றார்கள். எனவே வேதமும் சிவாகமும், வேதம் வந்து நூல் போல இருக்கின்றது, அதற்கு உரையாக இருப்பது அந்த சிவ ஆகமம். எனவே இது குறிப்பாகவும் வெளிப்படையாகவும் உணர்த்தி நிற்கின்றது. எனவே சிவாகமங்கள் இன்றி உன்னால் வேதத்தின் பொருளை விளங்க முடியாது. ஆனா இவங்க அந்தர்கள் என்ன செய்கின்றார்கள்? அவர்கள் சிவ ஆகமத்தை இகழ்ந்து வேதத்தை மட்டுமே ஓதுகின்றார்கள். எனவே அவர்கள் வந்து வேதத்தின் பொருளாகி சிவத்தை முழுமையாக உணராமல் ஒரு பகுதியை மட்டும்தான் வந்து அவர்கள் உணர முடியும். இது வந்து கூடன் வந்து எப்படி அந்த 4 குரல்கள் வந்து யானையை பார்த்த மாதிரி, ஒருத்தவங்க காலத்தடவை பார்த்து தூண் இருக்குமா, ஒருத்தன் வாழைத்தடவை பார்த்து இது வந்து கயிறு மாதிரி இருக்கு, ஒருத்தவங்க காலத்தடவை பார்த்து இது முறம் மாதிரி இருக்கு அப்படின்பான். துதுக்கியை பார்த்துட்டு அவர் வந்து உலக்கை மாதிரி இருக்குங்க. இது எல்லாமே இருக்கு, யானைக்கு இருக்கு, கால் இருக்கு, வால் இருக்கு, காது இருக்கு, துதுக்கி இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா அது ஒரு பகுதியை மட்டும் தான் அவர்கள் உணர முடியும். முழுமையான ஞானியை விட உனக்கு வந்து அந்த கூட்டுத்தன்மை நீங்க வேண்டும், அந்த அறியாமை வந்து நீங்க வேண்டும் என்ற அந்த கருத்தை வந்து இந்த பாட்டுல வந்து சொல்லியிருக்கின்றார்கள். அந்தர்கள் வந்து 2 அந்தர்கள். ஒண்ணு வந்து வைதிக அந்தனர், வேதத்தின்படி வழிபடுவர்கள். 2 வந்து சைவ அந்தனர். சைவ அந்தனர் ஆகமத்தின் மூலம் வழிபடக்கூடியது. நமக்கு வந்து ஆதி சைவர்கள் தான் நமக்கு வந்து சிவாச்சாரியர்கள் இருப்பார்கள். இந்த சிவாச்சாரியர்கள் தான்
இந்த வைதிக பிராமணர் வந்து யார்கிட்ட காசு கிடைக்கும் அப்படி வந்து அதை புரோகிதம் வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த புரோகிதர்களும் இருப்பார்கள். எனவே சைவருக்கு வந்து அப்போது ஆன்மார்த்த பூஜை, பரார்த்த பூஜைலாம் எப்படி வரணும், உனக்கு வந்து இந்த ஆகமத்தின் மூலமாக சைவ அந்தணர்கள் மூலமாக நீ வர வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றார்கள். இதுதான் நிறைமொழி மாந்தர் ஆணையில் கிளந்த மறைமொழி தானே மந்திரம் என்ப. அவனுக்கு நிறைமொழி விடும். அவன் வாயால வந்து நீ நல்லா இருந்து சொன்னா நான் நல்லா இருப்பேன், நீ நாசமா போனா நாசமா போயிடுவேன். அவன் வந்து வெகுண்டு சொன்னாலும் சரி, அது உனக்கு ஆசீர்வாதம் செஞ்சாலும் சரி, அது அப்படியே பழிக்கும். அதான் நிறைமொழி மாந்தர் ஆணையில் கிளந்த மறைமொழி தானே மந்திரர்கள். எனவே இதற்கு உதாரணம் வந்து தில்லைவாழ் அந்தணர்கள். இந்த தில்லைவாழ் அந்தணர்கள் வந்து தில்லை கூத்த பெருமானுக்கு தொண்டு பூண்டு அவருக்கு காலந்தோறும் வழிபாடு செய்யக்கூடிய அந்த நியமம் உடையவர்கள். அவர்கள்தான் அந்த அந்தணர்கள் வந்து மிக உயர்ந்தவர்கள். அதான் தில்லைவாழ் அந்தணர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று பெருமான் வந்து அடுத்து விட்டுவிட்டார். அந்த மாதிரி இந்த பேர்பட்ட திருத்தொண்டருக்கு நான் அடியாராகும் நாள் என்னாலோ என்று இறைஞ்சிதான் நம்முடைய நம்பி அருள் செல்கின்றார். அவருக்கு வந்து தில்லைவாழ் அந்தணர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று அந்த திருத்தொண்டத்தகை கொண்டார். தில்லைவாழ் அந்தர்கள் யாருன்னா அவர்கள் வந்து சிவகணங்கள், அந்த சிவகணங்களாக இருக்கின்றார்கள். இதை வந்து நம்முடைய ஞான சம்பந்தர் வந்து நம்ம யாழ்ப்பாணருக்கு வந்து காண்பிக்கின்றார். அப்படின்னா நீளத்தார் கரிய மிடத்தார் நல்ல நெற்றி மேலுற்ற கணினார் பற்று சூலத்தார் சுடலை பொடி நீரணிவார் சடையார். இந்த சிவகணங்களுக்கு உண்டான அந்த இதெல்லாம் அந்த சிவஸ்வரூபத்தை அந்த சாரூபமுத்தி அவர் வந்து காண்பித்திருக்கின்றார். இவர்கள் கூத்தப்பெருமானை வந்து வேத மந்திரங்களால் வந்து வழிபாடு செய்வார்கள். ஆகமத்தின்படி அவர்கள் வந்து பூஜை வந்து செய்வார்கள். இதை வந்து மகா சைவ மரபு என்று சொல்வார்கள். எனவே இது வந்து மரபிரண்டும் சைவ வழி வந்த கேண்மையராய் என்று பெரியபுராணத்தில் சொல்லிப்பார். தாய் வழியும் வந்து சைவ நெறி, தந்தை வழியும் வந்து சைவ நெறி. பாத்தீங்கன்னா குங்குலிக்காய நாயனார், முருகநாயனார், சண்டேச நாயனார், சோமாசிமர நாயனார், நமினந்தி நாயனார், நீலநக்கர் தான் வந்து ஞானசம்பந்த பெருமானுக்கு வந்து புரோகிதம் வந்து பார்க்கிறார். அவர்கள் எல்லாமே வந்து மகா சைவர்கள். அவர்கள் வந்து வேதம் ஆகமம் இரண்டையும் படித்து ஆகமப்படி அதை செய்பவர்கள். அவர்கள் வந்து திருமறையோர் என்று சொல்லி இருக்கின்றார்கள். நேர்மறை சிவ ஆகமத்தின்படிதான் நம்ம வந்து இதை செய்ய வேண்டும். இன்னும் நிறைய கருத்து சொல்லலாம், நேரம் வந்து நமக்கு பத்தாது. அடுத்த பாட்டுக்கு வந்து நம்ம போகலாம். இதுல 13, 14 சேர்த்து ஒரே பாட்டா வந்து போட்டிருக்காங்க. சிலர் 13 வந்து 2 வரியும், 14 வந்து 2 வரியும் வந்து இருக்கின்றது. உங்ககிட்ட நூல்ல எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. 13வது பாட்டு. தானே விடும் பட்டு இரண்டும் தரித்திட நானே விடப்படும் மோதொன்றை நாடாது பூமேவு நான் மகன் புண்ணிய போகனாய் ஓமவும் புதிய அவி உண்ணவே. நம்ம ஆகுதியில வந்து அந்த அவியை வந்து கொடுக்கணும். ஹபிஸ்ன்னு சொல்லக்கூடிய அவியை கொடுக்கின்றோம். அந்த அவி உண்பவர்கள் அடையக்கூடிய பயனை தான் இந்த பாட்டுல வந்து சொல்லியிருக்கின்றார்கள். இப்ப வந்து பூவே நான்மகன், பூங்கிறது தாமரை பூவை குறிக்கும். பூ என்பது பொறிவாள் பூவே. அந்த தாமரை பூவில் எழுந்துள்ள நான்முகன் அந்த பிரம்மன் போல புண்ணிய போகனாய் புண்ணியத்தையே நுகரக்கூடிய அந்த பெருநிலையை உடையவர்கள். ஓமேவும், ஓம் என்ற அந்த ஓங்கார என்ற மந்திரத்தோடு ஓர் ஆகுதி பிரணவத்தோடு கூடிய அந்த ஹோமத்தில் ஆகுதி செய்யப்படும் அந்த அவி உண்ணவே, அந்த அவியை உண்பாராயின் தானே விடும் பட்டு இரண்டும். 2 பட்டு இருக்கு. ஒண்ணு வந்து அகப்பற்று, இரண்டாவது புறப்பற்று. நான் என்கின்ற அகப்பற்று, எனது என்கின்ற இந்த புறப்பற்று. தானே விடும் பட்டு இரண்டும். அந்த மாதிரி அந்த அவி உணவை உண்டால் உனக்கு அகப்பற்று புறப்பற்று இரண்டும் என்று போய்விடும். தரித்திட நானே விடப்படும். இந்த நான் என்னும் அந்த அகங்காரமும் நீங்கும் என்ற கருத்தை வந்து அப்போது அவருடைய அறிவு என்ன செய்யும், அது வேறு ஒன்றையும் விரும்பாது என்ற பாட்டை வந்து நமக்கு வந்து 2 பட்டு இருக்கின்றது. நான் என்கின்ற அந்த உயிர் சார்பு, எனது என்கின்ற அந்த பொருள் சார்பு. நான் எனது அற்ற இடமே திருவடி. நானும் எனதும் போயிடுச்சுன்னு வச்சுங்க, நீங்க வந்து பெருமானுடைய திருவடியில் தான் இருக்கின்றீர்கள் என்ற கருத்தை வந்து இந்த பாட்டில் சொல்லியிருக்கின்றார். எனவே இன்றைய அந்தர ஒழுக்கத்தை சிந்தித்த வரையில்
நம்முடைய உரையை நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்கள் தங்கள் ஐயங்களை கேட்கலாம், கருத்துக்களை பதிவு செய்யலாம், அல்லது நிறைவு பாடல் பாடுங்கள். சிவாய நமங்கய்யா. திருடி வணக்கம். நல்ல அருமையான ஒரு கருத்துங்கய்யா. இன்னைக்கு அந்த பாடல் அதிகம் தாங்கய்யா. பரவாயில்ல, அப்படியே முடிச்சிட்டீங்க. அது ஃபுல்லா அந்த இதை இவங்களுடைய அந்தனருடைய அந்த இதை அழகா முடிச்சிட்டீங்க. ரொம்ப சந்தோஷங்கய்யா. அடியார்களை உங்களுடைய ஏதாவது கேள்வி சந்தேகம் ஏதாவது இருந்தா நீங்க கேட்கலாம். ஏன்னா புரியல, சில விஷயம்லாம் எனக்கு புரியல அப்படின்றது கேட்டவங்கள கேட்கலாம். வாழ்த்து பாடல் பாடி முடிச்சுட்டு கலைவாணி வாழ்த்து பாடல் பாடி முடிச்சுட்டு அடியார்களுக்கு இருக்க எல்லாருக்குமே வாய்ப்பு உண்டு. அதனால என்ன கேள்வி கேட்க போறீங்கன்றத எழுதி வச்சுக்கிட்டு நீங்க கேள்வி கேட்கலாம். வாழ்த்து பாடல் பாடி முடிச்சிடுறேங்க. நானு வான்முகில் வழாது பெய்க மலி வளம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் ஆறிரு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை ஊறு செய் தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானி தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம்.